கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory to the holy name of the Lord. இந்த மைக் ஆன் பண்ணியிருக்கிறீங்களா? பண்ணிட்டீங்களா? கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory to the name of the Lord. ஆலய கட்டுமான பணியுடைய தேவைகளுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். Pray for the constructions work of the new church. அந்த கட்டுமான பணிகளுக்காக ஒரு 5 லட்சம் ரூபாய் ஆயத்தமா இருக்கு. 5 lakhs is ready for the church நமக்கு construction. ஒரு 13 லட்சம் தேவைன்னு சொன்னா அதுல ஒரு 5 lakhs ரெடியா இருக்கு. Only 5 lakhs is ready for the மிச்சம் இருக்கிற church. பணம் தேவைப்படுறதுக்கு என்ன பண்ணுங்க, நீங்கள் ஜெபித்துக் கொள்ளும்படி உங்களை கேட்டுக்கொள்கிறேன். Pray for the rest of the கர்த்தர் ஏற்ற finances. வேளையில் அந்த வேலையை தொடங்குவதற்கு நமக்கு உதவி செய்வார். அதுக்கு முன்னாடி இருக்கிற அந்த அப்ரூவல்ஸில் இருக்கிற அந்த நீட்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. அதில் இருக்கிற அந்த அதிகாரிகள்லாம் மனமிறங்கி கையெழுத்து போடுறதுக்கு, அது அப்ரூவல் கொடுக்க, அதுக்கான பேப்பர்ஸ் எல்லாம் வந்து நிறைய ஆஃபீஸில் இன்னும் இருக்குது. ஸோ அதெல்லாம் ப்ராசஸ் ஆகிறதுக்காக என்ன பண்ணுங்கள், நீங்கள் எல்லாம் ஜெபம் பண்ணிங்கன்னா கர்த்தர் என்ன பண்ணுவார்? ஆமாம், நம்ம ஊக்கமாக ஜெபித்தா கர்த்தர் என்ன பண்ணுவார்? கர்த்தர் நன்மை செய்வார், கர்த்தர் நம்மை விடுவிப்பார். ஆகையினால நீங்கள் எல்லாம் அந்த காரியத்துக்காக ஜெபிக்கும்படி நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். Pray for the church constructions work. We need the approvals from all the government officials. So pray earnestly and God will definitely deliver us. கர்த்தர் நிச்சயமாய் நம்ம நடத்துவார். God will definitely lead us. இந்த கடந்த மாதம் முழுவதும் கர்த்தர் அநேக காரியங்களை என்னுடைய இருதயத்திலே ஏவிக்கொண்டே இருக்கிறார். This month God is putting lot of words So in my heart. அவர் என்னிடத்துல ஏவின வார்த்தைகளை வாக்குத்தத்தமாக இந்த நாளில் நான் பேச விரும்புகிறேன். I want to tell all those things as a promises. இரண்டாவது மாதத்தினுடைய முதல் நாளா இருக்கிறபடினால வாக்குத்தத்தமான வார்த்தையவே இன்றைக்கு நான் பேச விரும்புகிறேன். Today I am going to speak the promise of the Lord because the first day of the month. இன்றைக்கு அதிகாலை ஜெபம் நடக்கல. We did not have the morning prayer this month. ஆகையினால நம்ம இன்றைக்கு இதுதான் வாக்குத்தத்த ஆராதனை. So this is the morning. வேதத்தில் ஒரு வசனத்தை வாசிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 60வது அதிகாரம் Isaiah chapter number 6. 22வது வசனத்தை ஒருவர் வாசியுங்கள். சின்னவன் ஆயிரமும் ஏசாயா 60வது அதிகாரம் 22வது வசனம். சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான் கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்திலே இதை தீவிரமாய் என்ன பண்ணுவேன், நடப்பிப்பேன். The smallest family will become 1,000 people and the tiniest group will become a mighty nation. At the right time, the Lord will make it happen. கடந்த நாட்களிலே, கடந்த வருடங்களிலே கர்த்தர் நம்முடைய ஊழியத்தினுடைய விரிவாக்கத்தை குறித்து அநேக காரியங்களை நம்மிடத்துல பேசிக்கொண்டே இருக்கிறார். The last year God spoke a lot of things about our ministry. நான் சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்கான ஒரு புது வாய்ப்பு, நம்ம இந்த வீடியோஸ் எல்லாம் எடிட் பண்ணலாம் அப்படின்னு நான் பேசினேன். ஆனா அது பேசினே தவிர அதோட என்ன பண்ணியாச்சு, மறந்தாச்சு. நானும் யாராவது ஒருத்தர் அதை செய்வாங்க அப்படின்னு இப்போ வரைக்கும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். கிடையாது. We spoke a lot about editing the small reels of the gospels. நம்ம தேவனுடைய வேலை செய்யறதுக்கு எந்த அளவுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோங்கிறத நீங்க உங்க வாழ்க்கையில பாருங்க. So examine yourself how much priority you are giving to God's work. ஏறக்குறைய 3 வாரங்கள் முடிஞ்சிட்டு 3 weeks are over. ஆனா நம்ம யாரும் அதை குறித்து என்ன பண்ணவே இல்லை. பேசினதை செயல்படுத்துறதுக்கு என்ன பண்ணல. பேசினப்ப நம்ம எல்லாருக்கும் ஆர்வம் இருந்தது. We all spoke about it eagerly. பிள்ளைகள் பெரியவங்க சொல்றதை கேட்டு என்ன பண்ணணும், அமைதியா. ஆமா, அடி கிடைக்கும். ஜெபம் முடிகிற வரைக்கும் அமைதியா இருக்கணும். பிள்ளைகள்ட்ட இருந்து எந்த டிஸ்டர்பன்ஸும் வரக்கூடாது. நம்ம கர்த்தருடைய காரியத்துல எவ்வளவு உற்சாகம் உள்ளவர்களா இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் என்னது? ஆமா, இதெல்லாம் நம்மளை சொல்லுது. நான் இவ்வளவு உற்சாகமா இருக்கிறேன், நான் பேசினேன், ஆனா என்ன பண்ணல, செயல்படவே இல்லை. I spoke but I did not do. ஆனா ஆண்டவர் நம்முடைய பெருக்கத்தை குறித்து நம்மிடத்துல பேசிக்கிட்டே இருக்கிறாரு. But God is speaking about our extension. நம்முடைய வளர்ச்சியை குறித்து கர்த்தர் பேசிக்கொண்டே இருக்கிறார். God is speaking about our growth. நான் வாக்குத்தத்தமாக இந்த வசனத்தை பெற்றுக்கொண்டேன். I got this as a promise. ஆண்டவர் தம்முடைய ஜனங்களை பார்த்து சொல்றாரு, God is telling about the சின்னவன் 1000 ஆவான், the smallest family will become 1,000. சிறியவன் பலத்த ஜாதியாவான், the tiniest group will become a great nation. எப்படி இது நடக்கும்? How will it happen? கர்த்தராகிய நான் இதை தீவிரமா என்ன பண்ணுவேன்,
நடப்பிப்பேன். I, the Lord, will make it happen. வெளியில வச்சிருக்குமா, ஏற்ற காலத்துல அதை என்ன பண்ணுவேன், நடப்பிப்பேன். At the right time, I will make it happen. ஏற்ற காலத்திலே அதை செய்வேன். At the right time, I will do it. கர்த்தருடைய காலம் என்ன பண்ணிடுச்சு, வந்துட்டு The Lord's time has come. நாம் தேவன் செயல்படுவதற்கு நாம் ஆயத்தமா இருக்கிறோமா? But are we ready to be used by God? தேவன் யாரை கொண்டு பெருக்கத்தை உண்டாக்குகிறார்? Whom God will make it grow. நம்மை கொண்டுதான் கர்த்தர் பெருக்கத்தை உண்டாக்குகிறார். The growth will be through us. பெருகுவதற்கு நாம் தான் பிரயோஜனப்பட வேண்டும். We should be useful for the growth. தேவன் பெருக்குவதற்கு வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். God is capable to make us grow. வேலை செய்வதற்கு நாம் ஆயத்தமா இருக்க வேண்டும். But we need to be ready to work. நாம் வேலை செய்யாவிட்டால் If we do not work, தேவன் அதை பெருக்க முடியாது. God cannot make us great. அதனாலதான் 128 சங்கீதத்துல வாசிக்கிறோம், உன் கைகளின் பிரயாசத்தை அவர் என்ன பண்ணுவாரு, ஆசீர்வதிப்பார். He will bless the work of your hands. நீ செய்கிற கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார்ல, It is not God will bless நீ you. வேலை செய்யும் போது கர்த்தர் உன்னை என்ன பண்ணுவாரு, ஆசீர்வதிப்பார். When you work, God will bless you. நீ செய்கிற கிரியைகளை கர்த்தர் என்ன பண்ணுவாரு, ஆசீர்வதிப்பார். God will bless the work of your முதலாவது hands. சங்கீதத்துல வாசிக்கிறோம், அவன் செய்வதெல்லாம் என்ன பண்ணும், வாய்க்கும். All the things that he does will succeed. ஒரு மனுஷன் செய்கிறதெல்லாம், what all he does shall prosper. ஒரு மனுஷன் செய்கிறதெல்லாம் எப்பொழுது வளரும்? When will all the things that a man does prosper? ஒன்னு கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்க வேண்டும், God should bless him. இன்னொன்று அவனும் என்ன செய்யணும். என்ன பாஸ்டர், போன வாரம் நீங்க அமர்ந்திருந்து நானே தேவன் என்ன பண்ணுங்க அறிஞ்சுக்கோங்கன்னு சொன்னீங்களே, The last week you said, be still and know that I am the Lord. இப்ப நீங்க நம்ம வேலை செய்யணும்னு சொல்றீங்களே. And now you are saying that we should போன do வாரம் சொன்னது கர்த்தர் செய்யற வேலையை நம்ம என்ன பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது. whatever God has to do, that work we should not be இந்த doing. வாரம் சொல்றது நம்ம செய்ய வேண்டிய வேலையை நம்ம என்ன பண்ணணும், But செய்யணும். this week I am saying that whatever பல we need to do, நேரத்துல you should நம்ம do. நம்ம செய்யற வேலையை செய்யாம Without us doing the work that we should be கர்த்தர் doing, செய்யற வேலையை என்ன பண்றது உண்டு, செய்யறது உண்டு. we try to do God's work. அங்கதான் ஆண்டவர் சொல்றாரு, நான் செய்யற வேலையை நீ என்ன பண்ண வேண்டாம், செய்ய வேண்டாம், அமர்ந்திருந்து நான் தேவன் என்ன பண்ண அறிந்து கொள். There God is saying that be still and know that I am the Lord. தேவன் எதை செய்ய வல்லமை உள்ளவரா இருக்கிறார்? What is God capable of doing? நம்மளால எதெல்லாம் முடியாதோ அதை யார் செய்வா? Whatever is not possible for us, God நம்மளால will do. முடியாத விஷயங்களை முயற்சி பண்ண வேண்டிய அவசியம் கூட இல்ல, கர்த்தர் அவைகளை என்ன பண்ணுவாரு, செய்து முடிப்பார். You do not even have to put an effort. Whatever God is, we are not able to do, ஆனால் God will நாம் do. செய்ய வேண்டிய வேலைகளை நம்ம என்ன பண்ணணும், செய்யணும். But whatever we should be doing, we should நமக்கு do it. தேவன் கொடுத்திருக்கிற காரியங்களை நாம் நிறைவேற்ற வேண்டும். Whatever God has given us the responsibility, we should நமக்கு fulfill தேவன் it. கொடுத்திருக்கிற பொறுப்புகளை நாம் செய்ய வேண்டும். We should do our responsibilities that God has given us. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, உன் கைகளின் பிரயாசத்தை நான் என்ன பண்ணுவேன், வாய்க்க பண்ணுவேன். That is why the Lord says, I will bless the உன் work of your கைகளின் hand. பிரயாசத்தை நான் ஆசீர்வதிப்பேன், நீ அதை சாப்பிடுவ. I will bless the work of your hand and you will eat it. இன்னைக்கு நிறைய பேரு நம்முடைய கைகளின் பிரயாசத்தை சாப்பிடுறது கிடையாது. Many of us do not eat the work of our hands. நம்முடைய பிரயாசத்தை சத்துரு எவ்வளவு நாள் என்ன பண்ணிட்டு இருக்கிறான், சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறான். The enemy is trying to eat it. இனிமே கவலைப்படாதீங்க, உங்க கைகளின் பிரயாசத்தை நீங்க சாப்பிடுவீங்க. But do not worry anymore. You will இனி eat the ஒரு work நாளும் of உங்க your hand. கைகளின் பிரயாசத்தை சத்துருவுக்கு என்ன பண்ணாதீங்க, கொடுக்காதீங்க. Do not give the efforts that you put into the enemy. நீங்க உழைக்கிற உழைப்ப, The hard work that you are நீங்க doing, படுகிற பிரயாசத்தின் பலனை the fruits of the effort, நீங்கள் அனுபவிக்கும்படி கர்த்தர் உங்களுக்கு அருள் செய்வாராக. God will definitely help you to enjoy all those. உங்களின் கைகளின் பிரயாசத்தை கர்த்தர் உங்களுக்கு வளர செய்ய வேண்டும். God will make you great in your efforts. நான் இவ்வளவு நாள் பண்ண பிரசங்கத்துக்கு வித்தியாசமான ஒரு பிரசங்கத்தை தான் இன்னைக்கு பண்ண போறேன். Today I am giving a different message. ஆசீர்வாதத்தை குறித்து பேச போறேன். Today I am going to talk about blessings. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க என்ன பண்றாரு, விரும்புகிறார். God wants to bless us. தேவனுடைய திட்டத்துல நமக்கான ஆசீர்வாதம் என்ன பண்ணுது, இருக்குது. God has a wish to bless ஆனால் us. தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம் என்ன, But what is God's blessing? எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தினால நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார் என்பதை இன்றைக்கு நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். Today we are going to learn what kind of blessing God தேவன் தம்முடைய ஜனங்களை பார்த்து சொல்றாரு, God is talking to his சின்னவன் people. 1000 பெருகுவான், The smallest will become 1,000. சிறியவன் பலத்த ஜாதியாக மாறுவான். The tiniest group will become a mighty கர்த்தராகிய nation. நான் ஏற்ற காலத்திலே தீவிரமாய் அதை என்ன பண்ணுவேன், செய்வேன். At the right time, I, the Lord, will make it அப்படின்னா happen. என்ன, நாம் முதல்ல பெருக்கத்தையும் விரிவாக்கத்தையும் என்ன பண்ணணும், விரும்பணும். First, we need to like growth. நம்ம வளரும்படி என்ன பண்ணணும், நம்ம விரும்பணும்.
We should want to grow. நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகணுங்கிறத நம்ம என்ன பண்ணணும்? விரும்பணும். We should want to go to the next level. நம்ம இன்னும் வளரணும், இன்னும் பெருகணுங்கிறத முதல்ல என்ன பண்ணணும்? நம்ம விரும்ப வேண்டும். First we should want to extend and grow. ஏன் விரும்பணும்? Why should we want to? இயேசு இப்படியே ஒரு உவமையை சொல்றார். மார்க் எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரத்துல 30 - 32 வசனங்கள் வரைக்கும் வாசிங்க. மார்க் 4வது அதிகாரம் 30 - 32 வசனங்கள். Mark chapter 4, 32. பின்னும் அவர் அவர்களை நோக்கி தேவனுடைய ராஜ்யத்தை எதற்கு ஒப்பிடுவோம்? தேவனுடைய ராஜ்யத்தை எதற்கு ஒப்பிடுவோம்? அல்லது எந்த ஓமையினாலே அதை அல்லது தேவனுடைய ராஜ்யத்தை எந்த ஓமையினாலே திருஷ்டாந்தப்படுத்துவோம்? அது ஒரு கடுகு விதைக்கு ஒப்பாயிருக்கிறது. அது ஒரு கடுகு விதைக்கு என்ன பண்ணுது? தேவனுடைய ராஜ்யம் எப்படி தொடங்குதா? How is the kingdom of God begins? தேவனுடைய ராஜ்யம் எப்படி தொடங்குது? பிரம்மாண்டமா தொடங்கல. The kingdom of God did not begin தேவனுடைய ராஜ்யம் கடுகு விதைக்கு என்ன பண்ணுதா? ஒப்பா இருக்கிறது. like a mustard seed. விதைக்கப்படும்போது அது பூமியிலே விதைக்கப்படும் போது பூமியில் உள்ள சகல விதைகளிலும் சிறியதாயிருக்கிறது. அந்த விதையானது பூமியில விதைக்கப்படுகிற எல்லா விதைகளிலையும் கடுகு விதை எப்படி இருக்குது? சிறிதாயிருக்கிறது. ரொம்ப சின்னதா இருக்குது. It is the விதைக்கப்பட்ட பின்பு அது விதைக்கப்பட்ட பின்பு அது வளர்ந்து அது என்ன பண்ணுதா? வளருகிறது. சகல பூண்டுகளிலும் பெரிதாகி சகல பூண்டுகளை காட்டிலும் பெரிதாகி ஆகாயத்து பறவைகள் அதனுடைய ஆகாயத்து பறவைகள் எல்லாம் அதன் கீழில் வந்தடையத்தக்க பெரிய கிளைகளை என்ன பண்ணுமா? விடும். இது எதுக்கு அடையாளமா இருக்குது? தேவனுடைய ராஜ்யத்துக்கு அடையாளமா இருக்குது. This is like kingdom of God. தேவனுடைய ராஜ்யம் என்பது என்னது? What is the kingdom of God? தேவனுடைய சபை. It is the church of God. தேவனுடைய சபை எப்படி தொடங்கப்படும்? How the church of God begins? நான் 15 வருடத்துக்கு முன்னாடி இருக்கிற போட்டோவை அடிக்கடி எடுத்து பார்த்துப்பேன். I looked the photograph which is 15 years back. இந்த பெரியார் நகர்ல ஒரு வீட்டுல பின்னாடி இங்கதான் ஒரு வீட்டுல மாடியில ஷீட்டு போட்ட ஒருத்தவங்க வீட்டுல கொஞ்ச நாட்கள் நாங்க ஆராதிச்சோம். We had a worship in a அதிகபட்சம் ஒரு 4 - 5 பேர் என்ன பண்ணுவோம்? ஆராதனையில இருப்போம். there will be just 4 to 5 people in the worship. சந்தோஷமா கர்த்தரை பாடி ஆராதிச்சு என்ன பண்ணோம்? நாங்க கர்த்தரை மகிமைப்படுத்தணும். We all glorified God happily in that. ஒரு 2 குடும்பங்கள் தான். Just 2 families. அப்படிதான் தொடங்கணும். That's how we started. அப்படித்தான் கடுகு விதை மாதிரி தான் இது என்ன பண்ணுச்சு? உண்டாக்கப்பட்டுச்சு. That's how it was like a mustard ஆனா ஒரு seed. 15 வருடத்துல But in 15 years, இத்தனை பேரை இங்க இருக்கிறது கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறாரு? கூட்டி இருக்கிறார். God has brought all these people here. இது கடுகு விதை போலதான் விதைக்கப்படும். It will be sown as a mustard ஆனால் seed. என்ன செய்யும்? பூமியில் உள்ள சகல விதைகளை காட்டிலும் சிறியதாய் தோன்றும். It will be the smallest of all ஆனா the அது seeds, நிச்சயமா என்ன பண்ணும்? வளரும். but definitely it will grow. இந்த 15 வருடத்தை திரும்பி பார்த்து சொல்றேன். When we rewind to the 15 நம்ம என்ன years பண்ணியிருக்கிறோம்? வளர்ந்திருக்கிறோம். back, we have definitely grown. எல்லாத்துலயுமே வளர்ந்திருக்கிறோம். We have grown in everything. சபை எண்ணிக்கையில வளர்ந்திருக்கிறோம். The number of people in the church has இடத்துல grown. பெருசா இருக்கிறோம். The place has grown. ஒவ்வொரு மக்களுடைய வாழ்க்கையில வளர்ந்திருக்கிறோம். The lives of the people have நான் போன வாரம் அதை தான் பார்த்துட்டே பழைய போட்டோஸ் எல்லாம் பார்க்கும்போது தான் பிள்ளைகளுடைய ஒரு வீடியோவை நான் குரூப்ல போட்டேன். I put a group video in the group. எல்லாம் ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி பிள்ளைங்க? சின்ன சின்ன பிள்ளைங்க. These all children were very small. அப்ப இங்க வாலிபரா இருந்தவர்கள் எல்லாம் இன்னைக்கு திருமணமாயி என்ன பெத்துட்டாங்க? The youth of those times have become married அவங்களுக்கு people and they have திருமணமாகி children. அவர்களுக்கு பிள்ளைகள் இருக்கிறாங்க. They have children now. அந்த வளர்ச்சியை நான் பார்க்கிறேன். I am seeing the growth, ஆனா இதோட வளர்ச்சி நிக்கல. but the growth hasn't இன்னும் stopped என்ன yet. ஆகும்? வளரும். It will again grow. தேவன் அழைத்தார் என்றால், If God has called us, தேவன் அபிஷேகித்திருப்பார் என்றால், God தேவன் anointed இந்த us, ஊழியத்தை ஏற்படுத்தியிருப்பார் என்றால், God has இந்த anointed us, ஊழியம் நிச்சயமா என்ன பண்ணும்? வளரும். this ministry will definitely grow. இந்த சபை வளரும். This church will definitely grow. வளர்ச்சி என்பது The growth is, மனுஷனை தேவன் உண்டாக்கின போது முதல்ல மனுஷனுக்கு என்ன சொன்னார் தெரியுமா? what did God வாசிங்க. tell man? ஆதியாகமம் 1வது அதிகாரம் 28வது வசனத்தை வாசிங்க. நோக்கி தேவன் முதல் மனுஷனை பார்த்து சொல்றாரு, நீங்கள் பழுகி நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் எல்லாவற்றையும் என்ன பண்ணுங்க? ஆண்டு கொள்ளுங்கள்.
Be fruitful and multiply, fill the earth and govern it. கர்த்தர் சிருஷ்டித்த முதல் மனுஷனுக்கு சொல்ல விரும்பின ஒரு காரியம் என்ன தெரியுமா? What did God say to the first man that he கர்த்தர் created? முதல் மனுஷனுக்கு கொடுத்த கட்டளை என்ன தெரியுமா? What is the commandment that was நீ given to the பலுகி first man? பெருக வேண்டும். You need to be fruitful and கிறிஸ்தவர்களா multiply. இருக்கிற நம்ம சபையாய் பலுகி பெருகணும். The church, as a church, we ஒவ்வொரு should grow. தனிப்பட்ட மனுஷனும் வளரணும். Each individual should grow. ஒவ்வொரு தனிப்பட்ட மனுஷன் மூலமாய் அவனுடைய குடும்பம் வளரணும். Each individual should grow as a குடும்பங்கள் family. மூலமாய் சபை வளரணும். Through the family, the church சபை should grow. மூலமாய் தேசத்துல தேவனுடைய ராஜ்யம் என்ன பண்ணணும்? பெருகணும். And through the church, the kingdom of God should grow in this world. அப்ப நம்ம எல்லாரும் வளரணும் என்றுதான் கர்த்தர் என்ன பண்றாரு? எதிர்பார்க்கிறார். So God expects each one of us to grow. வளர வேண்டும் என்பது தேவனுடைய நோக்கம். The aim of God is to grow. இந்த வளர்ச்சியில தேவனுடைய நோக்கம் என்னது? நம்ம எல்லாரும் என்ன பண்ணணும்? வளரணும். We all should grow. That is இப்ப the இருக்கிற purpose மாதிரியே of God. இருக்கிறதல்ல, It is not to remain as உங்க same. தனிப்பட்ட வாழ்க்கையும் சேர்த்து தான் சொல்றேன் நானு. Even in your individual நான் life. வளர்ச்சின்னு சொல்லும்போது வெறும் சபையை மட்டும் சொல்லல. I'm not talking just about நம்ம the church ஒவ்வொருவருடைய growth. தனிப்பட்ட வாழ்க்கை வளர வேண்டும். Each and every individual போன life 5 should grow. வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது போல இப்ப இருக்க கூடாது. It should not be as it was 5 years இந்த back. வருஷத்துல என்னுடைய வாழ்க்கை இன்னும் என்ன பண்ணிருக்கணும்? வளர்ந்திருக்கணும். This year again you should be growing. போன வருஷம் இருந்தது போல என்னுடைய நிலை இருக்க கூடாது. My life should not be how it was இந்த 5 years வருடத்துல back. இன்னும் மாற்றங்கள் உண்டாகணும். This year there should be changes. இந்த வருடம் இருப்பது போல இல்ல அடுத்த வருட வாழ்க்கை The next year should be again growing. இன்னும் மாறணும். It has to change. இன்னும் வளரணும். It has to grow. ஏன்னா கர்த்தர் முதல் மனுஷனை பார்த்து என்ன சொன்னாரு? God saw the first நீ man and பலுக said, வேண்டும், you should be growing. பெருக வேண்டும். You should multiply. கர்த்தருடைய ஆசீர்வாதம் அது. That is the blessing of God. நம்மை கர்த்தர் எப்படி ஆசீர்வதிக்கிறாரு? How God is blessing us. நீங்கள் பலுகுவீர்கள், You have to multiply நீங்கள் பெருகுவீர்கள். and you have to grow. அப்படின்னா நீங்க வளருவீர்கள். You have to extend. அடுத்தது இரண்டாவது நோவா கிட்ட கர்த்தர் என்ன சொல்றாரு? And then he speaks வாசிங்க, to தேவனுடைய Noah. நோக்கத்தை நம்ம பார்க்கிறோம். 8வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிங்க. உன்னிடத்தில் இருக்கிற சகலம் வித மாம்ச ஜந்துக்களாகிய பறவைகளையும். இப்ப நோவா கிட்ட சொல்றாரு, நீ மட்டும் கிடையாது, He says to Noah, not only you, உன்னிடத்துல இருக்கிற சகலவிதமான சகலவிதமான மாம்ச ஜந்துக்கள். ஜந்துக்கள். அன்றைக்கு சொத்துக்கள் எல்லாம் எதனால அறியப்பட்டுச்சு? how people were knowing that மிருகங்களினாலையும் someone is rich. நிலத்தினால என்ன பண்ணுச்சு? அறியப்பட்டுச்சு. இப்ப ஆண்டவர் சொல்றாரு நோவாவை பார்த்து, God is telling Noah, உன்னிடத்துல இருக்கிற எல்லாம் என்ன பண்ண கடவுது? everything that belongs to you. அப்படின்னா என்ன? வளர்ச்சி என்பது நான் மட்டும் வளர்றதில்ல, It is not just me growing. என்னிடத்துல இருக்கிறவைகளும் வளரும். Everything that is with me எனக்கு should கர்த்தர் grow. கொடுத்திருக்கிறவைகளும் வளரும். Everything that God has given to உங்களுக்கு me should கர்த்தர் grow. கொடுத்திருக்கிற எல்லா வேலையிலும் நீங்க என்ன பண்ணுவீங்க? வளருவீங்க. In all the works that God has given you, நீங்க you should grow. பெருகுவீங்க. You will நீங்க multiply. இவ்வளவு நாள் செய்த வேலையெல்லாம் கர்த்தர் ப்ரமோஷன்ஸ் தர்றாரு. God is giving promotion. கர்த்தர் சம்பள உயர்வையும் கட்டளையிடுகிறார். God is increasing the கர்த்தர் salary. நம்மிடத்துல இருக்கிற பொருட்களையும் நாம் இன்னும் இந்த உலகத்துல பொருட்களை பெருக்குவதற்கும் கர்த்தர் நமக்கு என்ன செய்றாரு? உதவி செய்கிறார். God is helping us to get the riches. அதனாலதான் நோவாவை பார்த்து சொல்றாரு, That is why he is seeing Noah and saying, அவருடைய நோக்கத்தை சொல்றாரு, he is saying his purpose. நீ உன்னிடத்துல உள்ளவைகளை என்ன பண்ணும்? பலுகி பெருகும். Whatever is there with you, that also should grow. 10 ஆடு வச்சிருக்கிறேன், You have 10. அடுத்த வருஷம் கேட்கும்போது 7 ஆடா என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா அது என்ன கிடையாது. If it becomes 7, then that's not growth. நான் ஒரு 4 ஆடு குட்டி போட்டிருக்கு, இப்ப எத்தனை ஆடு இருக்குது? 14 ஆடு இருக்குது. Now I have 14 sheep. எத்தனை ஆடு இருக்குது? எத்தனை ஆடு இருந்தது? 10 இருந்தது. I had இப்ப எத்தனை 10. மாறி இருக்கு? 4 குட்டி இப்ப அதிகமா இருக்கு. Now 4 has increased. அடுத்த வருஷம் 14 ஆடு இருந்தது, இன்னொரு 5 குட்டி கிடைச்சது, இப்ப எத்தனை ஆடா மாறிச்சு? அதான் வளர்ச்சி. கர்த்தர் அதை கட்டளையிடுறார். அது வாக்குத்தத்தம். கர்த்தர் அதை ஆசீர்வதிக்கிறார். That is the blessing that God has அதனால தான் தேவன் மனுஷனையும் இந்த பூமியில இருக்கிற எல்லாத்தையும் உருவாக்கும் போது எப்படி உண்டாக்கினார் தெரியுமா? when God created man தன் and தன் everything in this world. விதைகளை உடைய விருட்சங்களை கர்த்தர் என்ன பண்ணாராம்? உண்டாக்கினார். மனுஷனுக்குள்ளேயும் வித்தை வச்சு மனுஷன் என்ன பண்ணாராம்? கர்த்தர் உண்டாக்கினார். God has created them with the growth. அதனால தான் ஒரு மனுஷனை உண்டாக்கினார். So God created just one man. அவனுக்குள்ள இருந்து பரிசுத்தமான சந்ததி என்ன பண்ணணும்? புறப்பட வேண்டும். And from him the holy generation should be அப்ப created. மிருக ஜீவன்கள் எல்லாவற்றையும் செடிகளையும் மரங்களையும் கொடிகளையும் தேவன் விதையோட ஏன் உண்டாக்கினார் என்றால், Why all the plants and all the animals have the இவைகளை என்ன seeds? பண்ணணும்? பெருகணும். Because they have to grow. இப்ப பெருக்கம் நமக்குள்ள என்ன பண்ண கர்த்தர் என்ன பண்ணிருக்கிறாரு? வச்சிருக்கிறார். To grow, God has kept something inside us. the increase கர்த்தர் நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் வச்சிருக்கிறார்.
God has kept this increase in each one of நம்ம us. ஒவ்வொருத்தரும் வளர வேண்டியது நம்முடைய பொறுப்பு. It is our responsibility to grow. வளருவதற்கான கிரியைகளை செய்ய வேண்டியது யாருடைய வேலை? It is our நம்முடைய work வேலை. to do the works that we can grow. வளருகிறதற்கான காரியங்களை நம்ம இந்த உலகத்துல செய்ய வேண்டியது கர்த்தர் நம்ம கொடுத்திருக்கிற பெரிய பொறுப்பு. God has given us the responsibility to அடுத்தது grow. நோவாவை பார்த்து சொல்றாரு 9வது அதிகாரம் 1வது வசனம். பின்பு தேவன் நோவாவையும் அவன் குமாரரையும் ஆசீர்வதித்து நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். நீங்கள் பலுகி பெருகி எதை நிரப்புங்க? Then God said to Noah, be fruitful உன்னிடத்தில் and இருக்கிற மிருக multiply. ஜீவன்கள் மட்டும் இல்ல, Not only the animals that இப்ப is புது there. உலகத்துல இருக்கிற முதல் மனுஷன் யாரு? நோவாவும் அவனுடைய பிள்ளைகளும். In this new world, Noah and the அவர்களை sons are the பார்த்தும் first கர்த்தர் என்னதான் people. சொன்னாரு? And seeing them, God said, நீங்கள் பலுகி பெருகி என்ன பண்ணுங்க? பூமி என்ன பண்ணுங்க? நிரப்புங்கள். be fruitful and multiply and fill the இப்ப earth. எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து கர்த்தர் என்ன சொல்றாரு? லேவியராகமம் 26வது அதிகாரம் 9வது வசனம். Leviticus chapter 26 verses 6, 9. 9. மேல் கண்ணோக்கமாயிருந்து நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாயிருந்து உங்களை பழுகவும் பெருகவும் பண்ணி, உங்களை பலுகவும் பெருகவும் பண்ணி உங்களோட என் உடன்படிக்கையை உங்களோட என் உடன்படிக்கை என்ன பண்ணுவேன்? இப்ப தேவன் நம்மளோட என்ன உடன்படிக்கை பண்ணி திடப்படுத்தி இருக்கிறார் இஸ்ரவேல் ஜனங்களோடு? What is the commitment that God has made with நான் உங்கள் மேல் Israelites? கண்ணோக்கமாயிருந்து I will look favorably on you உங்களை என்ன பண்ண செய்வேன்? பலுக செய்வேன். and I will multiply you. உங்களை பெருக செய்வேன். I will make you grow. இப்ப தேவன் தம்முடைய வாக்குத்தத்தத்தினால நம்முடைய ஜனங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறாரு? What God wants to say through His நம்மளை பெருக promises. வைப்பேன்னு கர்த்தர் என்ன பண்றாரு? சொல்றாரு. God says, I will increase you. எதற்காக உங்களை என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார்? Why God has chosen you and நாங்கள் வளர்ந்து பெருகும்படியாய் கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். God has chosen us to grow and எந்த multiply. நோக்கத்துக்காக நீங்களும் நான் அழைக்கப்பட்டு தேவனுடைய சபையா இருக்கிறோம்? Why we have been called to be a church of God. நாம் தேவனுடைய சபையாக இந்த உலகத்துல என்ன பண்ணணும்? நம்ம பெருக வேண்டும். As a church of God, we should grow in this எதிர்ப்புகள் world. ஒரு காலம் சபை வளர்றதுக்கு என்ன கிடையாது? தடை கிடையவே கிடையாது. Things which are unfavorable are not against us. இன்ஃபேக்ட் சபை வேகமா வளர்ந்ததெல்லாம் எந்த காலத்துல தெரியுமா? When did the church grow rapidly? எதிர்ப்புகள் இருந்த காலத்துல தான் சபை ரொம்ப வேகமா என்ன பண்ணிருக்கு? சரித்திரத்துல வளர்ந்திருக்கு. When the difficult situations were there, then only the church அப்ப நம்ம எல்லாரும் இந்த உலகத்துல என்ன பண்ணணும்? வளர வேண்டும். அடுத்தது நீங்க பாத்தீங்களா, யோசேப்பை யாக்கோபு எப்படி ஆசீர்வதிக்கிறாரு? ஆதியாகமம் 49வது அதிகாரம் 25வது வசனத்தை வாசிங்க. Genesis chapter 41 verses 20. அப்படி ஆயிற்று. உன் தகப்பனுடைய தேவனாலே அப்படி ஆயிற்று. அவர் உனக்கு துணையாயிருப்பார். அவர் உனக்கு துணையாயிருப்பார். சர்வ வல்லவராலே அப்படி ஆயிற்று. சர்வ வல்லவராலே அப்படி ஆயிற்று. அவர் உயர வானத்திலிருந்து வானத்திலே இருந்து உண்டாகிற ஆசீர்வாதங்களையும் கீழே ஆழத்தில் உண்டாகும் ஆசீர்வாதம் ஆழத்திலிருந்து உண்டாகிற ஆசீர்வாதங்களையும் ஸ்தனங்களுக்கும் கற்பங்களுக்கும் உரிய ஸ்தனங்களுக்கும் கற்பங்களுக்கும் உண்டாகிற ஆசீர்வாதங்களையும் ஆசீர்வதிப்பார். எப்படி ஆசீர்வதிப்பாராம் கர்த்தர்? கர்த்தர் தம்முடைய ஜனத்தை எப்படி ஆசீர்வதிக்கிறாரு? How is God blessing His people? முதல்ல எங்க இருந்து ஆசீர்வாதத்தை கொடுக்கிறாரு? மேல இருந்து வானத்திலிருந்து ஆசீர்வதிக்கிறாரு. He will first bless from the heavens. வானத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றவர்களுக்கு தான் எந்த ஆசீர்வாதம்? தண்ணியில இருந்து கீழ இருக்கிற ஆசீர்வாதம். Those who have been blessed from the heavens, they will have அப்புறம் the கர்த்தர் என்ன blessings of ஆசீர்வாதத்தை the கொடுக்கிறாரு earth. தெரியுமா? ஸ்தனங்களுக்கு அடுத்த குடும்பத்தில் உள்ள பெருக்கத்தை கர்த்தர் என்ன பண்றாரு? கொடுக்கிறார். He is then blessings the families. ஃபெர்டிலிட்டி ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்கிறாரு. And then He is giving the எதுக்கு blessings of மேன fertility. மனுஷனை கர்த்தர் ஃபெர்டைலா உண்டாக்கினார்? Why did God make man fertile? ஏன் நம்மளை பெருகிறவர்களாய் உண்டாக்கினார்? நம்ம என்ன பண்ணணும்? அதனால தான் நம்ம எப்பயுமே பேரனை எப்படி பார்க்கிறோம்? பேரனை எப்படி பார்க்கிறோம்? How are we looking unto the barren? அது ஒரு ஆசீர்வாத குறைவா தானே பார்க்கிறோம். We are looking it as not having the blessing. அதுக்கு தானே ஜெபம் பண்றோம். That is why we are praying. ஏன்னா இது என்னது? தேவன் கொடுக்கிற பிள்ளைகள் Because கர்த்தரால் வரும் சுதந்திரம். children are the inheritance அப்ப from God. பிள்ளைகளை பெற்றெடுப்பது தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவருடைய பிள்ளைகள் என்ன பண்ணணும்? விரும்பணும். The children should want to have the blessings of God. ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்கலாமா? Can we expect blessings from பெருக்கத்தை God? எதிர்பார்க்கலாமா? Can we expect the growth? நிச்சயமா என்ன பண்ணலாம்? Definitely we should. ஏன்னா நம்ம பெருகணுங்கிறது யாருடைய நோக்கம்? Because God's purpose is தேவனுடைய நோக்கம். His purpose is to make us grow. தேவனுடைய விருப்பம்.
He wants us to grow. இப்ப பெருகிறதுக்கு கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறார் தெரியுமா? வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறாரு. He has given the promises so அவருடைய that we can பர்பஸ் grow. நம்ம பெருகணுங்கிறது. To grow his purpose. அவர் நமக்கு ப்ராமிஸ் என்ன கொடுத்திருக்கிறாரு? பெருகிறதுக்கு கொடுத்திருக்கிறாரு. He has given us the promises. வாசிங்க. ஆதியாகமம் 12வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. Genesis chapter 12 verses 2. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து பேரை உன் பெருமைப்படுத்துவேன். பேரை என்ன பண்ணுவேன்? பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். இப்ப கர்த்தர் ஆபிரகாம் அழைத்து என்ன சொன்னாரு? What did God say to Abraham? நான் உன்னை என்ன ஆக்க போறேன்? பெரிய, நீ தனியா வந்திருக்கிற, You have come alone. ஆனா நீ தேவனிடத்துல வந்தபடினால But because you came to இனி God, நீ பெரிய ஜாதியாய் மாறுவ. you will become a great இப்ப nation. ஆண்டுடைய பிள்ளைகள் எல்லாரும் தனியா ஒரு குடும்பத்துல இருந்து வந்திருக்கிறோம். All children of God have ஒவ்வொரு come குடும்பத்துல இருந்து separately நம்ம from தனியா family. தேவனுடைய சமூகத்துக்கு வந்திருக்கிறோம். We have come alone from in நம்ம the presence of the ஆண்டவருடைய Lord. வாக்குத்தத்தத்தின் நோக்கத்தை நம்ம அறிந்தவர்களா இருப்போம்னா, If we understand the purpose of தேவன் God, நம்மை பெருக செய்வார் என்கிற நோக்கத்தை நாம் அறிந்திருந்தா, if we know the purpose of God கர்த்தர் to இப்போ grow, உங்களுக்கு எனக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறாரு. God is giving us a நான் promise. உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். I will make you a great நீ nation. வந்தது என்னமோ தனியாதான், You would have come alone. ஆனா என்னுடைய நோக்கம் உன்னை தனியாவே அனுப்புறது இல்ல. But my purpose is not to இந்த send you alone பூமியிலே நீ வாழப் போகிற நாள்ல in this earth until நீ you live. பெரிய ஜாதியாய் மாறுவாய். You will become a great nation. எப்படி ஜாதியாய் மாறுவ? How will you become a nation? தேவனுடைய ராஜ்யத்துக்கென்று நீ அநேகரை என்ன பண்ணுவ? கொண்டு வருவ. You will bring lot of people to the kingdom of தேவனுடைய God. ராஜ்யத்துல நீ ஒரு பெற்றோராய் மாறப் போகிற. In the kingdom of God you will become உன் a மூலம் father. அநேகர் தேவன் என்ன பண்ண போறாங்க? அறிந்து கொள்ள போறாங்க. Through you many people are going to know God. இப்படி நீ என்ன ஜாதியா மாறுவ? So how will you become? பெரிய ஜாதியா மாறுவ. You will become a great nation. ஒருவேளை நமக்கு மரணம் சம்பவிக்கும்னா, If we die someday, என்னுடைய சொந்தக்காரங்களை விட, other than my relatives, என்னுடைய குடும்பத்துல என்னுடைய உறவினர்கள், பெற்றோர், கூட பிறப்புகளை விட other than my own relatives, and அதிகமாய் siblings, தேவனுடைய ராஜ்யத்துக்கென்று நான் ஆயத்தப்படுத்தினவங்க என்ன பண்ணணும்? ஏன் மரணத்துக்கு வரணும். people whom I have made ready for the kingdom of God, they should நான் more. கிறிஸ்துவினுடைய ராஜ்யத்துக்கென்று சுதந்தரித்தவர்கள் எங்க வரணும்? அதுதான் நம்முடைய வாழ்க்கையுடைய லட்சியமா இருக்கணும். That should be the aim of our life. எது நம்முடைய வாழ்க்கையின் லட்சியம் What தெரியுமா? should be the aim of our life? ஆண்டவரே, God, நான் சாகும்போது when I die, என் மரணத்துல இவர் மூலம் நான் ரட்சிக்கப்பட்டேன், people should say that இவர் through மூலம் this தேவனுடைய person- ராஜ்யத்தை குறித்து அறிந்து கொண்டேன், through this person I got இவர் to know மூலமா about the தான் நான் kingdom of பரிசுத்தத்தை God. அடைஞ்சேன், Through this person I became நான் holy. ரட்சிக்கப்படுவதற்கு இவர்தான் காரணம், Because for my salvation, this இயேசுவை person is the ஏற்றுக்கொள்வதற்கு reason. இவர்தான் காரணம்னு He is the reason that I ஒரு accepted கூட்ட Christ. ஜனங்கள் வந்து என்னுடைய மரணத்துல என்ன பண்ணணும்? சாட்சி சொல்லணும். A group of people should testify for me. அதத்தான் ஆபிரகாமுக்கு சொல்றாரு, That is why Abraham கல்தேர் தேசத்திலிருந்து நீ தனியா தான் வந்த, from other நீ என்ன சார்ந்து வாழ்ந்தா, if you lean upon me and live a என்ன life, பின்பற்றினா if you follow me, நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன்னு கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். God promised that I will make you a உங்களால great அநேகரை தேவனுடைய ராஜ்யத்துக்கு சுதந்தரிக்க முடியும் என்பது தேவனுடைய வாக்கு தத்தம். it is God's promise that you can bring lot of நீங்க people to முடியாதுன்னு His kingdom. நினைப்பீங்க, You might think it is நான் எங்க impossible. நினைப்பீங்க. You will think that how நீங்கள் can I? தேவனை விசுவாசித்தால் If you believe in the Lord, கர்த்தர் அதை உங்கள் வாழ்க்கையில சாத்தியமாக்குவார். God can do it in your life. நீங்க நினைக்கலாம், You might think எப்படி ஆபிரகாமுடைய சந்ததியை வானத்து நட்சத்திரங்களை போல கர்த்தர் பெருசாக்குனாரா? how God made the generations of பூமியின் Abraham like the மணலத்தனையா stars in the பெருசாக்குனாரா? sky. How he made எதுக்கு the கர்த்தர் இந்த generation of the மணலையும் sand in நட்சத்திரையும் ஓமையா சொன்னாரு? this. Why God gave that வெளியில as an போட்டு இதை நீ example. என்ன கூடுமானால் என்ன பண்ணு அப்படின்னா என்ன? உன் சந்ததியை நீ என்ன பண்ணவே முடியாது, எண்ணவே முடியாது. You cannot count your அது எப்படி generation. பாஸ்டர்? இஸ்ரவேல் ஜனங்களை, யூதர்கள் எல்லாம் என்ன பண்ணிடலாம், நம்ம எண்ணிடலாமே. We can count the Israelites and the நீங்க Jews. ஆவிக்குரிய யூதர்களை தான் எண்ணலாம், சாரி பூமிக்குரிய யூதர்களை தான் எண்ணலாம். You can only count the earthly, the ஆபிரகாமுக்கு worldly Jews. பூமிக்குரிய சந்ததி மட்டும் இல்ல, For Abraham it is not the ஆவிக்குரிய worldly generation. சந்ததிகளா இருக்கிற நாமும் யாருடைய சந்ததிகளா இருக்கிறோம்? விசுவாசத்தினால ஆபிரகாமுடைய சந்ததிகளா இருக்கிறோம். Even we, the spiritual generations, are இந்த Abraham's ஆவிக்குரிய generation. சந்ததியை எண்ணி முடிக்கவே முடியாது. The spiritual generation ஏன்னா cannot நீங்க be ஒரு பக்கமா counted. இருந்து எண்ணி முடிச்சிட்டே போகும்போது When you start counting from பின்னாடி one இருந்து end, மறுபடியும் சந்ததி என்ன பண்ணிக்கிட்டே இருக்கும்? the other side, the generation is keep on growing. ரட்சிக்கப்படுகிறவர்களை தினந்தோறும் கர்த்தர் எதுல சேர்த்துக்கிட்டே இருக்கிறாரு? The other generation is keep on அதனால increasing. இந்த சந்ததியை எண்ணும் பண்ணவே முடியாது. So the spiritual generation cannot be counted. அதனால நீங்க எண்ணி முடிக்கிறதுக்குள்ள பின்னாடி இன்னொரு 1000 ரெடியா இருக்கும்.
When you start end counting, there will be அதை other எண்ணி people who முடிக்கிறதுக்குள்ள will be இன்னொரு ready to 100 count. ரெடி ஆயிரும். Another 100 will be ready to இப்படி be ஒரு counted. நாள் எண்ண முடியாதுங்கிறதுனாலதான் Because we cannot கர்த்தர் count. ஆபிரகாமை பார்த்து சொன்னார், இந்த மணலை எண்ண முடியாத அளவுக்கு உன்னுடைய சந்ததி என்ன பண்ணவே முடியாது, ஒரு நாளும் எண்ணவே முடியாது. That's why God said to Abraham, your இன்னைக்கு generation cannot நீங்களும் be நானும் counted தனியா like the தான் sand. வந்திருக்கிறோம். We all have come ஆனால் alone. கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை விசுவாசித்தால், But if you believe in the வேதம் promise of the ஆபிரகாமை Lord, குறித்து என்ன சொல்லுது தெரியுமா? what did God tell? ஆபிரகாம் அதை விசுவாசித்தான், Abraham believed it, கர்த்தர் அதை அவனுக்கு நீதியாக என்ன பண்ணாரா, எண்ணினார். and God counted as எதை righteous. ஆபிரகாம் விசுவாசித்தான்? What did Abraham believe? கர்த்தர் என்ன பண்ணுவாரு, பெரிய ஜாதியாக்குவார் அப்படின்னு விசுவாசித்தான். He believed that God will make me a great தேவன் எனக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார், God has promised me. தேவன் எனக்கு வார்த்தை சொல்லியிருக்கிறாரு, God has given me the அவருடைய word. வாக்கு தத்தத்தை நான் I விசுவாசிக்கிறேன், will believe his நான் word. நிச்சயமாய் பெரிய ஜாதியா என்ன பண்ணுவேன், மாறுவேன்னு ஆபிரகாம் விசுவாசித்தான். He believed that surely I will become a great தேவன் அதை nation. சரின்னு நினைச்சாராம். And God நீதியாக counted him as எண்ணினார்னா என்ன அர்த்தம்? righteous. நீ நினைக்கிறது, நீ நம்பினது எதுன்னு அர்த்தம்? சரி. Whatever you believed is right. நீ விசுவாசிக்கிறது கரெக்ட்னு கர்த்தர் எண்ணினார். God counted him as righteous கர்த்தர் அதை because of his faith. நீதியாக எண்ணினபடினால God counted ஏற்ற him காலம் righteous. வரும்போது அதை என்ன பண்ணினார், அவனுடைய வாழ்க்கையில நிறைவேற்றினார். At the right time, God made it happen. கர்த்தர் அவனுடைய வாழ்க்கையில அதை நிறைவேற்றி முடித்தார். At the right time, God இன்றைக்கு fulfilled பூமியில் it in இருக்கிற time. அநேக வம்சங்கள் யாருடைய சந்ததிகளா இருக்கிறாங்க? Today, ஆபிரகாமுடைய சந்ததிகளா இருக்கிறாங்க. today many generations in this world are the generation of Abraham. அடுத்தது நம்ம இன்னைக்கு வாசித்த வசனமும் அதுதான். சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான், கர்த்தராகிய நான் இதை ஏற்ற காலத்திலே தீவிரமா என்ன பண்ணுவேன், நடப்பிப்பேன். இதுவும் கர்த்தருடைய வாக்குத்தத்தம். This is the promise of the Lord at the right time. அப்ப I நம்மளை will make பெருக it செய்வேன் happen. என்பது யாருடைய வாக்குத்தத்தம்? Whose promise தேவனுடைய is it to வாக்குத்தத்தம். make us grow? It is God's சங்கீதத்தை promise. வாசிங்க. 115வது சங்கீதம் 14வது வசனத்தை வாசிங்க. Psalms chapter 115 verse 15. பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் என்ன பண்ணுவாரா? தேவன் என்ன பண்ணுவாரா? எங்க அப்பாவை விட எங்களை கர்த்தர் வர்த்திக்க பண்ணியிருக்கிறார். God has blessed us more than my father. எங்க தாத்தாவை விட எங்க அப்பாவை வர்த்திக்க பண்ணாரு. God has blessed my father more எங்க than அப்பாவை விட என்னைய வர்த்திக்க பண்ணியிருக்கிறாரு. God has blessed me more than my எங்களை விட father. எங்களுடைய பிள்ளைகளை கர்த்தர் இன்னும் அதிகமா என்ன பண்ணுவாரு, And வர்த்திக்க பண்ணுவார். God will bless ஏன்னா my தேவன் children என்ன more than பண்ணிருக்கிறாரு, வாக்கு பண்ணிருக்கிறாரு. because God has promised us. கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளை என்ன பண்ணுவாரு, வர்த்திக்க பண்ணுவார். God will bless you and your children. ஒரு பெண் இருக்கிறார், ரூத் அப்படிங்கிற ஒரு பெண் இருக்கிறா. There is a woman called Ruth. அவர் மோவாபிய ஸ்திரீ. She is a Moabian. விக்கிரகத்தை வழிபட்டு கொண்டிருக்கிறவ. She was praising the idols. ஒருபோதும் தேவ சமூகத்துக்கு வரக்கூடாதுன்னு சொல்லப்பட்ட ஜாதியிலிருந்து உண்டான பெண்ணு. She is a generation which cannot come to கர்த்தர் God. அருவருக்கிற ஒரு சந்ததி. That's a generation which God இவர்கள் detests. தேவனிடத்துக்கே வரமாட்டாங்க. They will not come to the ஆனா presence of இந்த the ஒரு Lord. பெண் தேவன் என்ன பண்ணா, பிடித்து கொண்டாள். But this woman came to the Lord. தேவனை விசுவாசித்தாள். She believed in the இப்ப Lord. இஸ்ரவேல் தேசத்துல வந்திருக்கிறா. She was in the ஒரு Israel. விதவையா இஸ்ரவேல் தேசத்துக்கு வர்றா. She came as a widow to யாருமே Israel. இல்லாதவர்களாய் இஸ்ரவேல் தேசத்துக்கு வர்றா. She came alone without ஒரு having anyone. டெஸ்டிடியூடா இஸ்ரவேல் தேசத்துக்கு வர்றா. She came to Israel as a destitute. யாருமே அவளுக்கு ஆதரவு கிடையாது. There was no comfort of ஆனா hers, கர்த்தரை நம்பி வந்த அவளை but she believed in the Lord. And இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை அண்டி வந்த உனக்கு கர்த்தராலே ஆசீர்வாதம் என்ன பண்ணும், உண்டாகும். God will bless you who has come believing only the இந்த Lord. தேவனை நம்பி வந்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறாரு, ஆசீர்வதித்திருக்கிறார். Whoever has come believing in the God. ஒருவேளை யார் மூலமாவோ தனியா நீங்க கர்த்தரை அறிந்து வந்திருக்கலாம். You would have come through someone. ரூத்தை ஆசீர்வதித்த தேவன் உங்களையும் ஆசீர்வதித்து பெருக செய்ய வல்லமை உள்ளவராயிருக்கிறார். God who blessed Ruth is capable to bless you இந்த and make you மோவாப் grow. பெண் இஸ்ரவேல் தேசத்துக்கு வந்தப்ப The Moabite woman who has இஸ்ரவேல் come to தேசத்தில் Israel, அவருக்கு ஒரு வாழ்க்கை உண்டாகிறது. she has a life in அவனுடைய Israel. சந்ததியாய் ஈசாய் உண்டாகிறான். Through her, அவனிடத்திலிருந்து தாவீது உண்டாகிறான். her David came. தாவீதினுடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்து இந்த ரூத்தினுடைய வம்சத்துல என்ன பண்றாரு, பிறக்கிறார். Jesus Christ is coming forth through this family of Ruth. அப்ப தனியா தான் வந்திருப்பீங்க. You would have come alone. ஆனா கர்த்தர் உங்களை ஆயிரமாக பெருக செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். But God is strong enough to make you உங்களை thousands. பலத்த ஜாதியாக எழுப்ப தேவன் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். He is strong enough to make you a great நீங்கள் nation. தேவனுடைய திட்டத்தை அறிந்து If you know the
purpose of God, தேவனுடைய வாக்குத்தத்தத்தை பிடித்துக்கொண்டு if you believe and hold on to தேவன் the உங்களுக்கு promise of கொடுத்த God, வசனங்களை பற்றிக்கொண்டு if you follow the word of தேவனுடைய God, சமூகத்துல விசுவாசத்தோடு நீங்கள் கிரியை செய்கிறவளா இருந்தால் if you work in the faith, in the presence of the நிச்சயமாகவே God, கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பெருக செய்ய வல்லமை உள்ளவராயிருக்கிறார். definitely God is capable to make you grow and multiply. புதிய ஏற்பாட்டிலே இதே வாக்குத்தத்தம் சொல்லப்பட்டிருக்கு. வாசிங்க 2 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்களேன். 2 Corinthians chapter 9 verse 10. 2 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. விதையையும் ம், புசிக்கிறதற்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் ம், உங்களுக்கு விதையை அளித்து ம். அதை பெருக பண்ணி விதைக்கிறவனுக்கு விதையை கொடுக்கிறார், புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தை கொடுக்கிறார். அவர் விதைக்க நினைக்கிற உங்களுக்கு எதை கொடுக்கிறாரா? உங்கள் நீதியின் விளைச்சலை அப்படின்னா என்ன? வர்த்திக்க செய்வார். ஆண்டவர்கிட்ட போய் சாப்பாடு கேட்டா என்ன மட்டும் கொடுப்பாரு? If you go to God and சாப்பாடு ask only கொடுக்கல. for இங்க food, ஆமா, விதைக்கிறவனுக்கு புசிக்கிறதுக்கு என்னத்தை கொடுக்கிறாரா? ஆகாரத்தை கொடுக்கிறாரு. ஆண்டவரே எனக்கு இன்னைக்கு தேவையான சாப்பாடு தாங்கன்னா இன்னைக்கு என்ன கொடுக்கிறாரு? if you ask God, give me today's food, ஆனா and He நாளைக்கு will மறுபடியும் give. என்ன பண்ணணும்? போய் And tomorrow again you have to pray. அதுக்கு பேர் என்னது? டெய்லி போய் சாப்பாடு கேட்கறதுக்கு பேர் என்னது? If you go every day and ask for food, what is it called? டெய்லி சாப்பாடு கொடுங்கன்னு கேட்கறதுக்கு பேர் என்னது? நம்ம பல நேரத்துல எப்படிப்பட்ட வாழ்க்கையை தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம்? What kind of life are we living many a times? நான் இந்த வசனத்துல இருந்து சில காரியத்தை உங்களுக்கு உணர்த்த நினைக்கிறேன். I want to make you ஆகாரத்தை understand கேட்டா certain- கொடுப்பாரு. He will definitely ஆனா give the டெய்லி bread, சாப்பாடு கேட்கறவங்க யாரு? but who will ask for daily bread? பிச்சைக்காரங்க. Beggars. நம்ம பல நேரத்துல தேவ சமூகத்துல எப்படித்தான் இருக்கிறோம்? Many a times in the presence of the Lord, we தேவன்ட்ட act as எப்படிதான் இருக்கிறோம்? beggars. ஏன்னா நம்ம கேட்டது என்னது? சாப்பாடு தாங்க ஆண்டவரே. ஒருவேளை அம்மா ஏதாவது பழசு, ஏதாவது மிச்ச மீதி, ஏதாவது கொஞ்சம். நம்ம இப்படியே பழகிட்டோம். That's how we are ஆனா habituated. ஆண்டவர்கிட்ட இன்னொன்னு கேட்கலாமா? But you can ask something else to God. விதைக்கிறவனுக்கு எதை கொடுக்கிறாராம்? நீங்க விதைக்க விரும்பினா, If you want to sow, நீங்க வேலை செய்ய விரும்பினா, if you want to work, நீங்க ஆண்டவருக்காக உழைக்க விரும்பினா, if you want to work for the Lord, ஆண்டவருடைய ராஜ்யத்துக்காக பிரயாசப்பட விரும்பினா, if you want to put efforts for the உங்களுக்கு அவர் kingdom ஆகாரம் of கொடுக்கல, God, விதைய கொடுக்கிறாரு. He will give the seeds and not the bread. எதுக்கு விதைய கொடுக்கிறாரு? Why He will give the seed? நீ விதைக்கலாம், You can sow, நீ வளரச் செய்ய முடியும், you can நீ multiply, பெருக முடியும். you can make it அடுத்தது grow. என்ன பண்றாரா? உங்களுக்கு விதையை அளித்து அதை அவர் என்ன பண்றாரா? ஆகாரத்தை கொடுத்து பெருக பண்ணா என்ன ஆகும்? ஆகாரம் கெட்டு போயிடும். நிறைய சமைச்சு வச்சிருந்தா என்ன ஆயிடும்? What will happen if you cook a lot? எது கெட்டு போகாது? What cannot get விதை ஒரு spoiled? நாளும் கெட்டு போகாது. The seeds will not get spoiled. நம்ம வாழ்க்கை பல நேரத்துல ஆசீர்வாதங்கள்னாலும் கெட்டு போனதுக்கு காரணம் என்ன தெரியுமா? What is the reason that our lives are நமக்கு destroyed கிடைச்ச because of blessings? ஆசீர்வாதங்களை விதையா நம்ம என்ன பண்ணல? மாத்தல. Because we have not converted our blessings into the seeds. நம்ம ஆசீர்வாதத்தை சாப்பாடா We வச்சிருக்கிறோம். have kept it as a food. அது நிறைய இருக்குது, It is lot, ஆனாலும் கெட்டு போயிருச்சு. but it has been spoiled. ஏன்? Why? சாப்பாடு எவ்வளவுதான் ஃப்ரிட்ஜ்ல வச்சாலும் என்ன பண்ணிடும்? For how much ever ஏதோ ஒரு days நாள், you ரெண்டு keep நாள் it in தான். the fridge, it will get spoiled. மாச கணக்குல ஃப்ரிட்ஜ்ல வச்சிருந்தா என்ன ஆகும்? எடுக்கும்போது நல்லா இருக்கும், சாப்பிட்டா When you keep it, it will be good, but if you eat it, கெட்டு போயிடும்ல. it will get spoiled. இப்ப ஆண்டவர் எதை கொடுக்கறாரா? விதைக்க கேட்கறவனுக்கு என்ன கொடுக்கறாரு? விதையை கொடுக்கறாரு. What is God giving to the நம்மள farmer? பலர் விதையை கேளுங்க, கர்த்தர் விதையை கொடுப்பாரு. If you ask for the seeds, God சிலர் will போய் give என்ன you the கேக்குறோம்? seeds. சாப்பாடு கேட்கறோம், உங்களுக்கு என்னத்தை கொடுக்கறாரு? But we are asking ஏன்னா for food, and கேளுங்கள், God அப்பொழுது is உங்களுக்கு giving என்ன food. பண்ணணும்னு சொல்லிக்கிறாரு. Ask அப்ப and நம்ம என்ன கேட்கறோமோ அதை தான் என்ன பண்றாரு? கொடுக்கறாரு. whatever you are asking, He will அமுக்கி குலுக்கி மடியில He will shake and give. தேவன் கொடுக்கிற திருப்தியான வாழ்க்கை என்ன தெரியுமா? What is the satisfactory life? நேற்று நாங்க ஒரு ஊழியக்காரங்க வீட்டுல வந்தார், பேசிக்கிட்டு இருந்தோம். We were speaking in a pastor's house. அதாவது 5 லட்சம் வாங்கினவங்க வீட்டுல என்ன இல்லைன்னு சொல்றாங்க. எங்களுக்கு எல்லா தேவையும் என்ன பண்ணுது? சம்பாதிக்கிறவங்க நல்லா வாழ்றாங்க. We who earn are living properly. ஆனா 50,000 ரூபாய் சம்பளம் வாங்கினாலும் But even if you earn எங்க 50,000, வாழ்க்கையில என்ன இல்ல?
குறை ஒண்ணும் கிடையாது. There is no lack. அதான் தேவனுடைய ஆசீர்வாதம். That is the blessing of எது God. தேவனுடைய ஆசீர்வாதம் தெரியுமா? What is the blessing of God? எவ்வளவு சம்பளம் வாங்குறோங்கிறது கிடையாது. It is not how much you earn. எவ்வளவு கையில காசு இருக்குங்கிறது கிடையாது. It is not how much money you எவ்வளவு have. குறை இல்லாம நீங்க வாழ்றீங்கிறது தான். But how are you living without any எவ்வளவு taxes? குறையோட இருக்கிறீங்க, குறை இல்லாம இருக்கிறீங்கிறது தான் நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கீங்களா இல்லையாங்கறத முடிவு பண்ணும். It will decide by your lacks or your. ஏன்னா மன்னா பொழிஞ்சப்ப When the manna was given, நிறைய பேர் போய் எவ்வளவு அள்ளிட்டு வந்தாங்க. நிறைய பெரிய பாத்திரத்தை எடுத்துட்டு போய் என்ன பண்ணாங்க? நிறைய பொறுக்கிட்டு வந்தாங்க. many people gathered lot of manna, சிலருக்கு எவ்வளவுதான் கிடைச்சது. and some people got little. ஆனா ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? But what is the blessing? வீட்டுக்கு வந்தப்ப When they reached their house, நிறைய எடுத்துட்டு வந்தவனுக்கு மிச்சமாவும் மிகுதியாவும் இல்ல, the person who gathered a lot did not have any கொஞ்சமா left out, எடுத்துட்டு வந்தவனுக்கு குறைவாவும். and அதான் those who ஆசீர்வாதம். gathered small amount, they did அப்படின்னா not என்ன? lack. நிறைய இருக்கிறதுனாலையும் குறையா இருக்கிறதுனாலையும் கர்த்தர் ஒரே திருப்தியான வாழ்க்கையை தர வல்லமை உள்ளவரா இருக்கிறார். God is capable to give you a satisfactory life. எனக்கு when you தேவை have more நிறைய than இல்ல, எனக்கு தேவை என்ன வாழ்க்கை? திருப்தியான வாழ்க்கை. I do not want a life of abundance, but I want a life of அப்ப நம்ம satisfaction. ஆகாரத்தை கேட்காதீங்க ஆண்டவர்கிட்ட. not ஆண்டவர்கிட்ட ask என்ன for கேளுங்க? Ask விதைய for தாங்க the ஆண்டவரே. seed. அப்படின்னா காசை பத்தி நான் பேசல. I'm not saying about the money. ஆண்டவரே என்ன விதை உள்ளவனா மாற்றுங்க. Make me a person who எப்படி can நம்ம have திருமணம் seed. ஆகி குழந்தை இல்லாம இருந்ததுன்னா வருத்தப்பட்டு ஜெபிக்கிறோமோ, How we are praying for not ஜெபிக்கிறோம்ல. having children in our குழந்தை இல்லைன்னா lives. ஜெபிக்கிறோம்ல, If you do not have டாக்டரை போய் children, we பார்க்கறோம்ல. are praying, right? மருந்தெல்லாம் சாப்பிடுறோம்ல, We are taking என்னென்ன medicines. டாக்டர் செய்ய சொல்றாரோ அதெல்லாம் செய்யறோம்ல. We are going to different எதுக்கு? doctors. ஏன் குழந்தை வேணுங்கிறத தாண்டி நான் எப்படி இருந்துடக்கூடாது? நான் குழந்தை இல்லாதவங்கள என்ன பண்ணிடக்கூடாது? இருந்துடக்கூடாதுங்கிற வருத்தம் இருக்குல்ல. We have a pain that we should not be childless or இப்ப நீங்க barren. எல்லாம் விசுவாசிகளாகி எத்தனை வருஷம் குழந்தை இல்லாம இருக்கிறீங்க? After becoming a believer, for how many years you have சொல்லுங்க. not ஜெபம் been பண்ணி without ஆண்டவரே children? நான் இன்னும் ஒரு வருத்தரை கூட என்ன பண்ணல ஆண்டவர்கிட்ட. அது என்னது? ஆவிக்குரிய It's a spiritual blessing. ஸ்பிரிச்சுவல் பேரன்னஸ். Barrenness. ஆவிக்குரிய மலட்டுத்தன்மை. என்னது? நான் 15 வருஷம் விசுவாசி, ஆனா ஒரு பக்கத்து வீட்டுக்காரனை கூட எங்க கூட்டிட்டு வரல. I'm a believer for 15 years, but I haven't called even the neighbor to the church. சொந்த குடும்பத்துல இருந்து ஒருத்தர் என்ன பண்ணல, நான் ரட்சிக்கப்படாதவங்கள. I've not been able to make anyone of my அப்படின்னா என்ன? இத relatives to be குறித்த saved. கவலையே நமக்கு. We do not have any worry about it. நமக்கு பல நேரத்துல நான் சர்ச்சுக்கு வந்தாலே பெரிய Many a times பெரிய சாதனையா என்ன பண்றோம் நம்ம? we think that it is enough that நம்ம I come சர்ச்சுக்கு to the வந்துட்டதே church. பெரிய சாதிச்சிட்டதா என்ன பண்றோம் நம்ம? It's a great achievement for me நான் if I சர்ச்சுக்கு என்ன come to பண்ணிட்டேன்? church. நம்ம சர்ச்சுக்கு வர்றதே சாதனையா நினைச்சுக்கிட்டு இருந்தா If you think that it is a great நமக்கு achievement that இருக்குல்ல, we கல்யாணம் பண்றதே பெரிய. எப்படியோ கல்யாணம் பண்ணி என்ன பண்ணிட்டேன்? கல்யாணம் பண்ண பின்னாடி 3 மாசத்துல இருந்து தொடங்க ஆரம்பிச்சிருவாங்க சொந்தக்காரவங்க, சொரியாவாங்க. இன்னும் ஏதாவது விசேஷம்? ஏன்? கல்யாணம் பண்ணி கொடுத்ததே எதுக்குதான்? Why did you get married? எதுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க? Why did they get you married? பலுகி To அதுக்கு தான் கத்த multiply. கல்யாணம் பண்ணி கொடுத்தது. அதுக்கு தான் கத்தர் இந்த குடும்ப உறவை என்ன பண்ணாரு? That is why there ஏற்படுத்தினாரு. is a family. இன்னைக்கு பலருக்கு அதை குறிச்ச என்னவே கிடையாது. Many people do not have அது any இந்த worry புது about it. ஜெனரேஷன் இருக்கிறாங்க பாருங்க. நாங்களே டைம் என்ன பண்ணியிருக்கிறோம்? நாங்க பிளான் பண்ணியிருக்கிறோம், We have planned. ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோம், We have தள்ளி fixed போட்டிருக்கிறோம். time. யாரும் எதையும் தள்ளி எல்லாம் போடாதீங்க. அப்புறம் கத்தர் என்ன பண்ணிடுவாரு? Do not plan, otherwise, ஏன்னா பிள்ளைகள் யாரால வர சுதந்திரம்? because children are the அதை inheritance from Lord. விரும்பாம இருக்கிறதும் தப்பு. It is wrong not to. எனக்கெல்லாம் அதை Wish பத்தி for கவலையே இல்லை அப்படின்னா உனக்கு ஏதோ பிரச்சனை என்ன பண்ணுது? If you do not have any worry about it, then you have a சிலருக்கு அப்படிதான், problem. கல்யாணம் ஆகி எதை குறிச்ச கவலையே கிடையாது. After getting married, they are not worried திருமணம் about ஆனா it. எதை விரும்பணும்? அடுத்தது If you're, பிள்ளைகளை விரும்பணும். if you're married, then you should want ஐயா children. விரும்பணுங்க. You should want children. விரும்பலன்னா அது என்னது தெரியுமா? ஏதோ சில பிரச்சனை நமக்கு என்ன பண்ணுது? If you do யாரை not, பார்க்கணும் போய் அடுத்தது? கண்டிப்பா டாக்டரை பார்க்கணும். ஏன்னா எனக்கு குழந்தை வேணும்னு ஆசையா என்ன பண்ணல டாக்டர்? if you do not have the wish for the children, நீ சரியா ஃபங்க்ஷன் ஆகுறியான்னு உனக்கு பிரச்சனை இருக்கப்ப. then you have a problem. எங்களுக்கு இப்பெல்லாம் எந்த ஆசையும் கிடையாது அப்படின்னா எதுக்கு கல்யாணம் பண்ணிட்டு ஜாலியா என்ன பண்ணிட்டே போலாம் தனியா? யாராவது கேட்க போறாங்களா? என்ன 4-5 வருஷம் கேட்பாங்க, அதுக்கப்புறம் இவர் கல்யாணம் பண்ண விருப்பம் இல்லை அப்படின்னு என்ன பண்ணிடுவாங்க? ஜாலியா என்ன பண்ணலாம், நம்ம விரும்பின இடத்துக்கு போகலாம், சுத்தலாம். ரோட்ல சில இடங்கள்லாம் சுத்தும் பார்த்தீங்களா?
ஆடோ மாடோ மாறி நம்ம பாட்டுக்கு என்ன பண்ணலாம், ஒரு பொறுப்பு ஏதோ பொறுப்பு இருக்கா என்ன? யாராவது கூப்பிட்டு மாடு நீ ஏன் குட்டி போடவே இல்லை யாராவது கேட்பாங்களா? ஏன் நீ பால் கொடுக்கவே மாட்ற யாராவது கேட்பாங்களா? அது ரோட்டில் கிடைக்கிறத சாப்பிட்டு டிராஃபிக் ஜாம் பண்ணிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கோம்? ரோட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் தொல்லையை கொடுத்துட்டு என்ன பண்ணோம்? ஆமாம், நான் போன வாரமா எங்கேயோ ஒரு இடத்துக்கு போனேன். ஆமாம், போன வாரம் 26ஆம் தேதி. ஆமாம், 26ஆம் தேதி தான் வாலிபர் கூட்டத்துக்கு போனேன். ஆமாம், We went for the youth ministry on போனால் அந்த 26th. ரோட்டில் வழியில் ஃபுல்லாக என்ன படுத்து கிடக்குது? ஒரு 10-20 மாடு என்ன பண்ணுது? The cows were lying on the road. ஆமாம், அது கவு ஷெட்டா இல்லை மெயின் ரோடான்னு என்ன பண்ணல. எனக்கு முன்னாடி போன ஒரு தம்பி அடையாளமே என்ன தெரியுமா சொன்னாரு? நாங்கள் ஒரு இடத்துல நிற்கிறோம், நிறைய மாடு வரும், அந்த இடத்துல தான் பக்கத்தில் என்ன பண்ணுறோம் நாங்கள்? They gave an identification of the place that there are a lot of cows lying. ரோட்ல over நிறைய மாடு நிக்குது, அதுக்கு பக்கத்துல நாங்க என்ன பண்றோம்? ஓகே. அந்த மாதிரி தான் நம்மளும் பல நேரத்துல மனுஷங்களும் தெரியுறாங்க. That's how even human beings are roaming around. கர்த்தர் நம்மளை வர்த்திக்க பண்ணி இருக்கிறார். God has made us to விதையை கேட்டா multiply. கர்த்தர் என்னத்தை கொடுக்குறாராம்? If you ask for the seed, விதையை God will give. விதைக்கிறவனுக்கு என்னத்தை கொடுக்குறாரு? நீங்க விதைக்க விரும்பினா கர்த்தர் விதையை கொடுப்பாரு. If you want to sow, God will நீங்கள் definitely பலுகி give the பெருக seeds. நினைச்சீங்கன்னா கர்த்தர் உங்களுடைய இருதயத்தின் வேண்டுதல்களை என்ன பண்ணுவாராம்? அருள் செய்வார். If you want to grow and extend, then definitely God நீங்க will fulfill your யாரும் desires. பிள்ளை இல்லாம இருக்கணுங்கிறது கர்த்தருடைய விருப்பமே கிடையாது. God doesn't want anyone to be நீங்கள் barren. பூமிக்குரிய வாழ்க்கையிலும் சரி ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சரி பிள்ளைகளை பெற்றெடுக்கும்படி கர்த்தர் உங்களுக்கு விதையை தரணும். Even in your spiritual life or the earthly life, God should இந்த give you the விதையை seed யார் to தான் grow. தரணும் தெரியுமா? Who should give the seeds? தேவன் தான் தரணும். Only God should give the seeds. அதனாலதான் வேதம் சொல்லுது, விதைக்கிறவனுக்கு அவர் என்னத்தை கொடுக்கிறாரு? That's why the Bible இப்ப says God ரட்சிக்கப்படணும்னு gives ஒருத்தர் seeds. சுவிசேஷம் சொல்லணும்னா அங்கேயும் விதையை யார் தான் தரணும்? If you have to say the gospel to அப்ப someone, then God ஆண்டவர்கிட்ட should give ஜெபிக்கணும், the ஆண்டவரே seed. நான் பேசுற வார்த்தையில என்ன இருக்கணும்? விதை இருக்கணும் ஆண்டவரே. We have to pray that whatever I'm going நான் to say சும்மா should போய் be the ஆறுதல் seed. சொல்றதுக்கு கதை பேசுறதுக்கு இல்ல பைபிள் ஸ்டோரி சொல்றதுக்கு போக கூடாது ஆண்டவரே. I should not go just to நான் state some போறது எப்படிப்பட்ட stories. இடத்துக்கு போகணும்? விதைக்கிறதுக்காக போகணும். I should go to sow the seeds. நான் விதைக்கணும். I should sow the எனக்கு seeds. ஏன்னு தெரியல, கடந்த நாட்கள்ல கர்த்தர் இதை குறித்து தான் அதிகமா என்ன பண்றாரு? நான் போற எல்லா இடத்துலயும் ஊழியம் செய்யணும், மக்கள் தேவனுக்காக எழும்பணுங்கிறத குறித்து தான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். Everywhere that I am going, I'm just saying, speaking about sharing நீங்க the gospel விதைக்கணும். and doing ministry. தம்பி எந்திரிச்சு உட்காரு. அடி கிடைக்கும் சொல்லிட்டேன், புரியுதா? நேரா உட்காரு. கர்த்தர் நமக்கு என்னத்தை கொடுக்க வல்லமை உள்ளவரா இருக்கிறாரு? What is God powerful? எப்படி கொடுக்கறாராம்? விதையை கொடுக்கறாராம். அப்புறம் He's பிறகு powerful என்ன to give the செய்யறாராம்? seeds. அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை அவர் என்ன பண்றாரா? வர்த்திக்க செய்கிறார். அப்படின்னா விதையை மட்டும் தர்றவர் இல்ல, He doesn't just give the seeds. அது விதைக்கப்படுற இடத்துல அதை என்ன பண்றாரா? அவரு பெருக செய்கிறார். He will produce a great harvest. அது பெருகும் போது அதை வர்த்திக்கவும் என்ன பண்றாரா? அது மல்டிபிள் ஆகிறதுக்கும் கர்த்தர் உதவி செய்றார். He is also helping to multiply it. அப்ப தேவனுடைய வாக்குத்தத்தம் என்ன? What is the promise of விதை God? இல்லைன்னா ஆண்டவர்ட்ட விதை கேளுங்க. ஆண்டவரே எனக்கு விதையை தாரும் ஆண்டவரே. Pray to God to give seeds. என்னுடைய வார்த்தைகள்ல உம்முடைய வசனம் என்ன பண்ணணும்? இருக்கணும் ஆண்டவரே. Whatever I speak, your நான் word should பேசும்போது be there. விதைக்கணும் ஆண்டவரே. Whenever I speak, நான் it சும்மா should கதை sow. சொல்லக்கூடாது ஆண்டவரே. I just should not say என் the அனுபவத்தை stories. சொல்லக்கூடாது ஆண்டவரே. I should not say my என்னுடைய experience. வார்த்தைகள்ல உம்முடைய வசனத்தை என்ன பண்ணுங்க? போடுங்க ஆண்டவரே. Whatever I speak, your அது word should விதையா be in இன்னொரு it. இருதயத்துல என்ன பண்ணட்டும்? நாட்டப்படட்டும் ஆண்டவரே. It should be sown as a seed in ஏன்னா someone else's கர்த்தருடைய வார்த்தை heart, தான் என்ன பண்ணணும்? ஒருத்தரை கிரியை செய்ய முடியும். because the word of God can அப்ப alone ஆண்டவர் work in இதை the heart. வாக்குத்தத்தமாவே நமக்கு சொல்லி இருக்கிறாரு. நான் விதையை தருவேன், God is giving a promise that I அதை will give you வர்த்திக்க the seed. பண்ணுவேன். I will make you multiply. இந்த வருடம் சபையை எப்படி பெருக்கிறதுன்னு கர்த்தருடைய சமூகத்துல ஜெபிக்கும் போது கர்த்தர் கொடுக்கிற ஆலோசனை தான். This is the message that God has given when I pray. இப்ப நம்ம எல்லாரும் யார்கிட்ட விதையை கேட்கணும்? Whom should we ask the seed? ஆண்டவர்கிட்ட விதையை We கேட்கணும். should ask the seed to the Lord. ஆண்டவர் சொல்ற நபர்கள்ட்ட விதைக்கணும். We should sow it into அப்படி the விதைக்கும் people, போது கர்த்தர் அதை வளர செய்வார், பெருக செய்வார். and God will make it multiply and grow. இப்போ நம்ம வளரணுங்கிறது யாருடைய நோக்கம்? Whose intention it is தேவனுடைய to make நோக்கம். us grow? It is God. வளர்றதுக்கு கர்த்தர் எதுவும் கொடுத்திருக்கிறாரு? வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறாரு. God has given the promise. அடுத்தது தேவன் வளருவதற்கான திட்டத்தையும் நமக்கு தர வல்லமை உள்ளவராக இருக்கிறார். He is also giving us the God's plan God's for plan increase. for increase. ஆமா, God has plan for increase. நான் இதை 3 காரியங்களா பிரிச்சிருக்கிறேன். ஒன்று God's purpose for increase,
God's promise for increase and God's plan for increase. தேவனுடைய வளர்ச்சியை குறித்து தேவனுடைய நோக்கம், வளர்ச்சியை குறித்த தேவனுடைய வாக்குத்தத்தங்கள், வளர்ச்சியை குறித்த தேவனுடைய திட்டம். God's promise for increase, his purpose for இன்னைக்கு increase பல and plan நேரங்கள்ல for increase. கர்த்தருடைய வளர்றதுக்கு எல்லாரும் விரும்புறோம், We all want to grow. வளர்றதுக்கான விதையும் We பெற்றுக்கிறோம். also have the seeds ஆனா to என்ன grow, பண்ணல? வளரல. but we did not grow ஏன் வளர்றதுக்கான திட்டம் நம்ம கிட்ட? because we do not have the plan to increase. தேவன் உங்களை வளரும்படி ஆசீர்வதித்திருக்கிறார். God has blessed you to தேவன் increase. நீங்கள் வளருவதற்கான எல்லாவற்றையும் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். God has given everything to விதையும் increase. உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். God has given you the ஆனா seeds. நீங்க திட்டம் இல்லைன்னு வைங்களேன், But if you do not have எங்க the கொண்டு plan, போய் விதைப்பீங்க தெரியுமா? where will you வழி sow the அருகே seeds? எல்லாத்தையும் என்ன பண்ணுவீங்க? You will sow it on the road. ஒரு விதைக்கிற மனுஷன் இருந்தான், There was a farmer. அவன் விதையை எடுத்துட்டு போய் எங்க போட்டானா? Where did he sow the seeds? வழி அருகே விழுந்தது. On the way. விதை வழி அருகே விழுந்த விதையில ஒன்னாவது பிரயோஜனமா இருந்ததா? But it was not useful. ஏன்? Why? எல்லாம் விதையா மாறல, உணவா மாறிடுச்சு. Because it became a bread and not the seed. பல நேரத்துல கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களை Many a times the blessing that அவர் God gives us, எதற்காக கொடுத்திருக்கிறாருங்கிறத நம்ம அறியாததுனால, because we do not know why he has ஏன் given us, கொடுத்திருக்கிறாருங்கிற உணர்வு இல்லாததுனால, because we do not have the நாம் தேவனுடைய திட்டத்தை செயல்படுத்தாம instead of getting அத used by உணவா God, மாத்திக்கிட்டு இருக்கிறோம். we are turning it into the bread. விதை என்பது உணவாக பயன்படுத்தப்படுவதற்கு கிடையாது. Seed is not given to be used as விதை food. என்பது பெருக்குவதற்காக கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். God has given the seeds to multiply. விதையை சாப்பிடுறது சாபம் தெரியுங்களா? To eat the seed is a நீங்க curse. கிராமத்துல இருந்து விவசாயிகளோட இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். If you be with the farmers in the விதையை villages, you will சாப்பிடுறது know. என்னது தெரியுமா? It is a, கிராமத்துல விதை நெல்லை எடுத்து என்ன பண்ண மாட்டாங்க? it is a சாப்பிட curse to மாட்டாங்க. eat the seeds. விதை நெல்லை கடவுளுக்கு சமமா என்ன பண்ணுவாங்க? வச்சிருப்பாங்க. அத They consider the seeds as a god. நம்ம கோயில் கலசம்லாம் சொல்லுவாங்கல்ல, கோயில் கலசம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த பாத்திரத்துக்குள்ள என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க? விதை தானியத்தை என்ன பண்ணிருப்பாங்க? ஒவ்வொரு கலசத்திலையும் போட்டிருப்பாங்க. They keep the seeds in the pots. எதுக்காக கோயில் கலசத்துல அவ்வளோ உயரத்துல கொண்டு போய் விதை தானியத்தை வச்சிருக்காங்க தெரியுமா? Why do they have to keep it on the top? வெள்ளமோ இயற்கையோ வந்து இந்த உலகத்துல எல்லாமே அழிஞ்சாலும், Even if the nature destroys அதுக்கு பிறகு everything, இந்த உலகத்துல விதைக்கிறதுக்கு என்ன வேணும்? விதை வேணுங்கிறதுனாலதான் அந்த கலசத்துல கொண்டு போய் என்ன வச்சிருக்காங்க? after that they need the seeds to grow the tree plants again. இப்ப கர்த்தர் நம்ம எல்லாருக்கும் ஆசீர்வாதம் கொடுக்கல, விதையை கொடுத்திருக்கிறாரு. God has not given us the blessing, but நம்ம the கையில seeds. தேவன் கொடுத்திருக்கிற எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ், ஆசீர்வாதங்கள், பணம், பொருள், வாகனம் எல்லாமே என்னது? all the விதை. all the infrastructures, all the comfort things that நம்ம God has இப்ப என்ன given are the பண்ணிட்டு இருக்கோம்? seeds. இதெல்லாம் சமைச்சு டெய்லி என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? We are eating them every நீங்க day. விதைச்சீங்கன்னா ஆயுள் காலம் முழுவதும் பட்டினி இல்லாம வாழலாம். If you sow it, then you will be without hunger. விதைய for 1000 சாப்பிட years. ஆரம்பிச்சீங்கன்னா சில காலத்துல விதையும் தீந்துரும். If you eat it, then it after a point of time. நம்ம it will தேவனுடைய திட்டத்தை அறியாததுனால end, because we do not know the plan of நம்மிடத்துல God. கொடுக்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாதங்கள்லாம் எப்படி இருக்குது? நான் போன வாரமே சொன்னேன் உங்களுக்கு, Last இளைய week I குமாரன் said, இருந்தான், there was a young son. நிறைய அவங்க கையில இருந்ததா, He had lot of things. பெரிய lot of ஆசை அவங்க money. கையில இருந்தது. He had a lot of riches. கர்த்தர் நம்ம எல்லார் கையிலும் கொடுத்திருக்கிறார். God has given so in our hands ஏன் as well. தனியா இருந்த என்னை தெரிந்து கொண்டு ஆசீர்வாதத்தை உயர்த்தி இருக்கிறார்? Why did he lift me up individually? ஏன் 10,000 ரூபாய் வேலையில இருந்த எனக்கு இன்னைக்கு 1,00,000 ரூபாய் சம்பளத்தை கொடுத்திருக்கிறார்? Why did he increase my salary from 10,000 to 1 lakh? ஏன் 20,000 30,000 வாங்கிட்டு இருந்த எனக்கு 2,00,000 ரூபாய் சம்பளத்தை கொடுத்திருக்கிறார்? Why he has given from 20,000 ஏன் to என்னுடைய 2 lakhs? வருமானத்தை தேவன் பெருக்கி இருக்கிறார்? Why is he increasing my salary? இந்த இளையகுமாரனுக்கு எதுக்கு கர்த்தர் அவன் கையில கொடுத்தாருங்கறத அவன் என்ன பண்ணல, அறியல. The younger son did not understand why God has given. தகப்பன் riches in his எதற்காக hand. அவன் கையில சொத்தை பிரிச்சு கொடுத்தாருங்கறத அவன் அறியல. He did not understand why the father அவன் gave him the கையில share. காசு வந்தோனே என்ன நினைச்சான் தெரியுமா? After getting the money, நான் in his தூர hand, தேசத்துல போய் எப்படி ஜீவனம் பண்ணலாம்? துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணலாம். I can live my life as in an evil அடிச்சு way. ஜாலியா என்ன பண்ணலாம்? நம்ம வாழலாம். I can spend the money. மனமோட போக்குல வாழலாம். I can live my life as I want. அவனுடைய அண்ணன் அவனுடைய வாழ்க்கையை குறித்து சாட்சி சொல்றான். என்ன சொல்றான் தெரியுமா? And the elder son is வேசிகளிடத்துல தன்னுடைய ஆஸ்தியை அழித்து போட்டவன் அப்படின்னு சொல்றான். he destroyed all the riches with the prostitutes. அவனுடைய அண்ணன் அவனை குறித்து எப்படி சொல்றான் தெரியுமா? வாசிங்க, லூக்கா எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 30வது வசனத்தை வாசிங்களேன். வேசிகளிடத்துல உம்முடைய ஆஸ்தியை அழித்து போட்ட உம்முடைய குமாரனாகிய இவன் வந்தவுடனே இவன் போய் என்ன பண்ணானா? தூர தேசத்துல போய் என்ன எப்படி செலவழிச்சாரு?
How did he spend the money? தன்னை சந்தோஷப்படுத்திக்கிறதுக்கு, He wanted to make himself தன்னுடைய happy. மாம்சத்துல சந்தோஷத்தை உண்டாக்குறதுக்கு, He wanted to be happy in his தனக்கு flesh, மகிழ்ச்சியை உண்டாக்குறதுக்கு to have his flesh. என்ன பண்ணானா? இதெல்லாம் கொண்டு போய் எங்க செலவழிச்சானா? Where did he go and spend the money? வேசித்தனமா செலவு பண்ணானா? He spent the money with the இன்னைக்கு நம்ம prostitutes. கத்தர் கொடுத்திருக்கிறவைகளை எப்படி செலவு பண்றீங்க? How are we spending the things that கத்தர் God has உங்களிடத்துல given us? கொடுத்திருக்கிற பொருளாதாரத்தை நீங்க எப்படி செலவு பண்றீங்க? How are you spending the riches that God has வேசித்தனமா given செலவு you? பண்றீங்களா? Is it like a prostitute நீங்க- with the prostitute? நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும் உங்களுடைய செலவுகளை குறிச்சு. You have to be very careful ஏன்னா about your கத்தர் நம்மிடத்துல expenses, கொடுத்திருக்கிற எல்லாத்துக்கும் என்ன கேட்பாரு? because கணக்கு கேட்பார். God will make நான் us மறுபடியும் போன accountable வாரம் for சொன்ன அதே சம்பவத்துக்கு வரேன். ஒரு ராஜா தன்னிடத்துல வேலை செய்கிற 3 பேருக்கு தன்னுடைய ஆஸ்தி என்ன பண்ணாரா? பிரிச்சு கொடுத்தார். the king gave his property to எப்படி 3 பிரிச்சு people. கொடுத்தாரு? How did he share? ஒருத்தருக்கு 5 நாணயம், 5 தாலந்து. To one he gave 5 talents, இன்னொருத்தருக்கு 2 தாலந்து. and to the other one he gave 2 இன்னொருத்தன்ட்ட talents. 1 தாலந்து. To the third person he gave நான் ஒரு 1 talent. தாலந்தினுடைய கணக்க சொன்னேன் நானு. ஒரு தாலந்துன்னா எவ்வளோ? 6000 நாளோட சம்பளம். It is a salary of 6 ஒரு தாலந்து அப்படின்னா எவ்வளவு years. சம்பளம்? 6000 நாளோட சம்பளம். 6,000 days. அப்படின்னா 16 வருஷத்தோட சம்பளம் தான் எது? ஒரு தாலந்து. 1 talent is the salary of 12 years. 16 years. 16 years. 16 வருஷத்தினுடைய சம்பளத்தை கத்தர் என்ன பண்றாரு? இப்ப 5 தாலந்துனா 5 16 எவ்வளோ? டேபிள் பீப்புள் 90. எத்தனை வருஷத்தோட சம்பளம்? 8. ஒரு மனுஷனை கூப்பிட்டு நீ 90 வருஷம் வாழ்ந்து சம்பாதிக்கிறத இப்ப என்ன பண்றேன்? I'm giving you the salary for the 80 years. நம்ம சட்டப்படி நம்ம எல்லாருக்கும் ஒரு நாள் உழைச்சா எவ்வளவு சம்பளம் கொடுக்கணும்னு கவர்மெண்ட் வச்சிருக்காங்க தெரியுமா? 400 ரூபாய், 430 ரூபான்னு நினைக்கிறேன். 500 ரூபாய் வச்சுக்குவோம். எவ்வளவு சம்பளம்? அரசாங்கம் ஒரு மனுஷன் ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் செய்யற வேலைக்கு குறைஞ்சபட்சம் எவ்வளவு சம்பளம் கொடுக்கணும்? 480, 50, 450 ரூபாய் வச்சுக்கோங்க. A person has to get 450 rupees for 1 day's effort. 90 வருஷம் நம்ம வேலை செஞ்சா எவ்வளவு சம்பளம் கிடைக்கும்? கணக்கு போட்டு சொல்லுங்க. 450 இன்ட்டு 90 இன்ட்டு 12 இன்ட்டு 450. அவ்வளவுதான். 90 வருஷம் நம்ம இந்த உலகத்துல உழைச்சா நமக்கு 90 வருஷம். ஆமா, 90 into 12 90 into 12 into 450. ஓ 90 into 365. ஆமா, சாரி. ஆமா, 90 into 365 into 450. 1 crore. 100 வருஷம் உயிர் வாழ்ந்தா நமக்கு எவ்வளவு சம்பளம் கிடைக்கும்? 1,47,00,000. எவ்வளோ? 90 வருஷம் வேலை செஞ்சா எவ்வளவு கிடைக்கும்? 60. இப்ப 40 வயசுல சிலர் கையில கத்தர் கொடுத்திருக்கிறாரா? 40 வயசுல கத்தர் கொடுத்திருக்கிறாரா? 50 வயசுல இதை பெற்றுட்டீங்களா? Have you received in the 50 years of ஏன் age? கொடுத்தார் தெரியுமா? Why God has given this amount? ஏன் 90 வருஷம் உழைச்சா கிடைக்கிறத இப்ப கொடுத்தார் தெரியுமா? Why God has given what you can ஏன் earn in 35 100 வயசுல அதை years கொடுத்தார் and தெரியுமா? 35 years? ஏன் உங்களுக்கு சின்ன வயசுல அதை கொடுத்தார் தெரியுமா? Why God has given at the younger age? துன்மார்க்கமா ஜீவனம் பண்றதுக்கு கிடையாது. Not to live in an evil way. ஏன் அவர் கொடுத்தாருன்னா திருப்பி வந்து என்ன கேட்பாரு? He will கணக்கு கேட்பாரு. He will ask for the account. நீங்க தேவன் கொடுத்ததை ரொம்ப அலட்சியமா எடுத்துக்காதீங்க. Do not ignore whatever அவர் God has ஒரு given. பணம் கொடுத்தவன்டையும் கணக்கு கேட்டாரு. He will ask for the account இங்க for the 1 கொடுக்கப்பட்ட talent. தாலந்துகளை நீங்க பணத்தோட ஒப்பிட்டு தான் வேதாங்க சொல்லுது. God, it has been compared. ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு கொடுத்தாரு? 1.5 கோடி கொடுத்தாரு. To one man he gave 1 crore. இன்னொரு மனுஷனுக்கு 75 லட்சம் கொடுத்தாரு. To another one he gave 75 இன்னொரு lakhs. மனுஷனுக்கு 45 லட்சம் என்ன பண்ணாரு? To the third கொடுத்தாரு. person he gave 45 lakhs. எதுக்கு? Why? இத பயன்படுத்தி நீ என்ன பண்ணணும்? வளரணும். By using this you have to grow. வளர்ச்சியை கத்தர் அப்ரிஷியேட் பண்ணாரா? Did God appreciate the இப்போ increase? 1.5 கோடி வாங்கினவன் திருப்பி என்ன பண்ண? ஆண்டவர் வரும்போது எவ்வளவோ மாத்திருந்தான்? The person 3 கோடியா மாத்திருந்தான்.
1 crore was converted into நீங்க 3 5 crores. கொடுத்தீங்க, You gave only 5 10 talents. மாத்திருக்கிற ஆண்டவரே. made it 10. வளர்ச்சி ஆண்டவர் அப்ரிஷியேட் பண்ணாரா? God appreciated the increase. இப்ப கர்த்தர் கொடுத்தது எதுக்குன்னா அது பிரயோஜனப்படுத்துறதுக்காக. God appreciated being used. அதை வச்சு தேவனுடைய ராஜ்யத்தை கட்டணும். By using it, you have to அதை வச்சு தேவனுக்காக பிரயாசப்படணும். to be useful for God. அது தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஆட்களை சேர்க்கிறதுக்காக பிரயோஜனப்படுத்த வேண்டும். You have to use it to bring more people. அநீதியான வாசிங்க லூக்கா எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் Luke chapter 16, 9வது வசனத்தை வாசிங்க. verse 9. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் மாளும்போது உங்களை நீங்கள் மாளும்போது உங்களை நித்தியமான வீடுகளிலே ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி அநீதியான உலக பொருளினாலே உங்களுக்கு சிநேகிதரை என்ன பண்ணுங்க? சம்பாதித்துக் கொள்ளுங்கள். Use your worldly resources to benefit இப்ப others. என்னுடைய உலகத்துல இருக்கிற ரிசோர்சஸ் நான் எப்படி பயன்படுத்தணும்? How should I use the worldly resources? கர்த்தர் தான் கொடுத்திருக்காரு. God has given it. சிலருக்கு 5 தாலந்தை கொடுத்திருக்காரு. Some people have 5 சிலருக்கு talents. 4 தாலந்தை கொடுத்திருக்காரு. To some people he has சிலருக்கு given 1 தாலந்தை கொடுத்திருக்காரு. To others he has given 1 சிலருக்கு 10 talent. தாலந்தை கொடுத்திருக்காரு. To others he has given 10 அவனவனுடைய talents. திறமைக்கு தக்கதாக தாலந்தை கொடுத்திருக்காரு. According to their own talents. எதுக்கு அவனவனுடைய திறமைக்கு தக்கதாக தாலந்தை கொடுத்தாரு? Why did he give according to their own talents? நீ இந்த தாலந்தை வச்சு எதை கட்டணும்? With this talents what you should build? சிநேகிதரை சம்பாதிக்கணும். You have to make friends. என்ன வேலை கொடுத்து தாலந்தை கொடுத்திருக்காரு தெரியுமா? What is the work that has been given? நித்திய ராஜ்யத்துல இருக்கிற சிநேகிதரை சம்பாதிக்கணும். You have to make friends who can be in the அப்படினா heaven. தேவனுடைய ராஜ்யத்துக்கு என்று ஆத்தும ஆதாயம் என்ன பண்ணணும்? You have to make more people come into the kingdom ஆனா of God. இங்கே இத வாங்குன இந்த இளைய குமாரன் But the younger son got the இந்த தாலந்துகளை பயன்படுத்தாம instead of using இந்த the தாலந்துகளை talents, பிரயோஜனப்படுத்தாம instead of making it இந்த useful, தாலந்தை என்ன பண்றானா? செலவழிக்கிறான். எப்படி செலவழிக்கிறான்? he is spending the talents. துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணுகிறான். He is using it in an evil way. எப்படி துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணான்னு வேதம் சொல்லுது? How is he using it in தன்னை an evil way? சந்தோஷப்படுத்துகிற காரியங்களுக்காக என்ன பண்றான் அவன்? He is spending it to fulfill his own desires. வேசித்தனம் பண்ணானா என்ன அர்த்தம்? தனக்கு சந்தோஷத்தை உண்டாக்குறதுக்கு என்ன பண்ணான் அவன்? செலவு பண்ணான். He spent it to make himself இன்னைக்கு நீங்க pleasurable. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற தாளந்துகளை எப்படி பயன்படுத்துறீங்க? How are you using the talents that God has given you today? கர்த்தர் கொடுத்த தாளந்துகளை உண்மையாவே நல்லா பயன்படுத்துறீங்களா? Are you using it in the right way? தேவனுக்காக பயன்படுத்துறீங்களா? Are you using it for God? இன்னொரு மனுஷனை வாசிங்க 1 சாமுவேல் எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் 15வது அதிகாரம் 7வது வசனத்துல இருந்து வாசிங்களேன். 1 Samuel chapter 15 verse from 7. இங்க சவுலை குறித்து நம்ம பார்க்கிறோம். இல்ல அப்பொழுது சவுல் நீர் உம்முடைய பார்வைக்கு 1 சாமுவேல் 15:7 இருந்து. அப்பொழுது சவுல் ஆவிலா துவைக்கு எகிப்திற்கு எதிரே இருக்கிற சூருக்கு போகும் எல்லை மட்டும் இருந்த அமலேக்கியரை மடங்கடித்து அமலேக்கியரின் ராஜாவாகிய ஆகாகை உயிரோடே பிடித்தான். அவர்கள் யாவரையும் ஓகே 17ல இருந்து வாசிங்களேன். சாரி 17ல இருந்து 19. அப்பொழுது சாமுவேல் நீர் உம்முடைய பார்வைக்கு சிறியவராய் இருந்த சவுலை பார்த்து யார் சொல்றது? நீ ரொம்ப அழகா இருந்ததுனால உயரமா இருந்ததுனால கர்த்தர் உன்னை என்னவா தெரிந்து கொள்ளல? நீ மத்தவங்க பார்வைக்கு எப்படி இருந்த? You were beautiful in the மத்தவங்க eyes of பார்வைக்கு நீ others. உயரமாவும் அழகாவும் என்ன பண்ண? In the eyes இருந்த. of others, you were உன் handsome பார்வைக்கு and நீ எப்படி tall. இருந்த? In your own eyes you were very little. ஆக்சுவலி இந்த பார்வை தான் நமக்கு வேணும். நம்ம பார்வைக்கு நம்ம எப்படி இருக்கணும் எப்பயுமே? In our own sight we should be little. நம்ம எல்லாரும் நம்ம பார்வைக்கு எப்படி இருக்கிறோம்? We all are exalted in நம்மள our own நம்ம sight. எப்படி பார்க்கிறோம்? How are we seeing ourselves? சவுலை குறித்து நீர் உம்முடைய பார்வைக்கு எப்படி இருந்து? சிறியவராய் சிறியவரா இருந்த போது அல்லவா கர்த்தர் உன்னை எப்படி ஆக்கினாரு? கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்தது எப்ப? When did God bless you? உன் பலத்துல நீ மேல வந்த பிறகு கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கல. God did not bless you when you came. கர்த்தர் ஆசீர்வதித்த பிறகு நீ என்ன பண்ண? வளர்ந்த. After God blessed you, you became a great. கர்த்தர் ஆசீர்வதித்த பிறகு உனக்கு மேன்மை உண்டாச்சு. After God blessed you, you got the exaltation. கர்த்தர் ஆசீர்வதித்த பிறகு உனக்கு நன்மை உண்டாச்சு. After God blessed you, you got all the good. கர்த்தர் ஆசீர்வதித்த பிறகு உன்னுடைய ராஜ்யபாரம் பெருசாச்சு. After God blessed you, you became a great king. எப்போ வளர்ச்சி உண்டாச்சு? When did you increase? நீங்க வளர்ந்த பின்னாடி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கல. After you increased, God did not bless you. கர்த்தர் ஆசீர்வதித்த பிறகு நீங்க வளர ஆரம்பிச்சீங்க. After God blessed you, you increased. இப்படி கர்த்தர் உங்களை அபிஷேகம் பண்ணிவித்தாரே. இப்ப கர்த்தர் கொடுத்த வேலை என்ன? தேவனுடைய திட்டம் என்ன? What is the plan of God?
அமலேக்கியரை என்ன பண்ணணும்? கம்ப்ளீட்டா என்ன பண்ணணும்? You should, அமலேக்கியரை அழிக்கணும். you should destroy the அமலேக்கியராக அந்த Amalekites பாவிகளை சங்கரித்து அவர்களை தீர்மட்டும் நிர்மூலமாக்கி தீர்மட்டும் அவர்களோடு யுத்தம் பண்ணு என்று சொல்லி கர்த்தர் எதுக்கு உன்னை ராஜாவாக்கி அனுப்புனாரு? Why did God send you as a எதுக்கு king? உன்னை ஆசீர்வதிச்சாரு? Why did God bless எதுக்கு you? உனக்கு அதிகாரத்தை கொடுத்தாரு? Why did God give எதுக்கு you உன்னை this உயர்த்தினாரு? authority? Why did God lift you up? நீ அமலேக்கியனை என்ன பண்ணணும்? அழிக்கணும். You have to kill the Amalekites. அவனை முற்றிலும் அழித்து தீர்மட்டும் அவனோட யுத்தம் பண்ணு. You have to completely destroy அப்படித்தான் the வேதம் சொல்லுது. Amalekites. ஆனா நீ கர்த்தருடைய சொல்ல கேளாம But you did not obey the Lord. பறந்து கொள்ளை அடிக்கிறது தான் இப்போ உனக்கு நோக்கமா என்ன பண்ணிடுச்சு? You wanted to எப்படி plunder. அமலேக்கிட்ட இருந்து எல்லாத்தையும் என்ன பண்றது? அபகரிக்கிறதுங்கிறது தான் உன் நோக்கமாயி Your intention was to plunder. கர்த்தருடைய பார்வைக்கு என்னவாக்கிட்ட நீனு? பொல்லாப்பானதை செய்தது என்ன நீ இப்ப என்ன வேலை செஞ்சிருக்கிற? And what did you do? கர்த்தர் உன்னை அமலேக்கு அழிக்கும்படி அழைத்ததுக்கு God called you to destroy the இவர் என்ன Amalekites. செஞ்சாராம்? 7வது வசனத்துல இருந்து வாசிங்க. துவக்கி சவுல் எகிப்திற்கு யுத்தத்துக்கு போனாரா? Saul went. யுத்தத்துக்கு போனாரு. எல்லா ஊர்ல என்ன சொல்லிட்டாங்க? யுத்தத்துக்கு போயிருக்கிறாரு. everyone சவுல் எங்க said போயிருக்கிறாரு? Saul went to the battle. அமலேக்கியரோட என்னத்துக்கு போயிருக்கிறாரு? யுத்தத்துக்கு போயிருக்கிறாரு. He went to the battle against the Amalekites. அமலேக்கியரை அழிக்கிறதுக்காக போயிருக்கிறாரு. He went to kill the Amalekites. ஐயோ ஜெபத்துல தான் இருக்கிறாரு. He is in prayer. அவர் கர்த்தரை ஆராதிக்கிறாரு. He is worshiping the ஐயோ Lord. நல்ல உபவாசம் இருக்கிறாரு. He is fasting. ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போயிருவாரு. Every Sunday he'll go to the church. எங்க போயிருக்கிறாரு? யுத்தத்துக்கு போயிருக்கிறாரு. He went to the battle. அமலேக்கியரின் ராஜாவாகிய ஆகாகை உயிரோடே பிடித்தான். ராஜாவை மடக்கி பிடிச்சிட்டாரு. எப்படி செய்தி? He caught the சாட்சி king. என்னது? கர்த்தர் என்கிட்ட சொன்ன மாதிரி அமலேக்கியரோட யுத்தத்துக்கு போய் ராஜாவை என்ன பண்ணிட்டேன்? நானு மடக்கிட்டேன். I went to the battle with the Amalekites and got the king. ஆனா எப்படி ராஜாவை உயிரோட ஆண்டவர் என்ன சொன்னாரு? சாகடிக்க சொன்னார். நம்ம பல விஷயங்களை சாகடிக்காம அதை உயிரோட வச்சுக்கிட்டு நம்ம மேற்கொண்டதா நினைக்கிறோம். We do not kill many things. We just keep it alive and then we try ஒரு to பொருளை overcome. மேற்கொள்றது நீங்க அந்த பொருளுக்கு நீங்க அடிமையாகிறது கிடையாது. நீங்க அதை அடிமையாக்கணும். To have a thing, you should not be a slave அது of that உங்களுக்கு item. அடிமையாகணுமே தவிர நீங்க அதுக்கு என்ன ஆகக்கூடாது. You should not become the slave, but you should make it slave. இந்த உலகத்தினுடைய பொருட்களுக்கு நீங்கள் அடிமையாவதல்ல வெற்றி. அதை நீங்க அடிமையாக்குறதா என்னது? To get the victory is not. அப்படின்னா என்ன? அதெல்லாம் என்னத்துக்கு சமம்? எனக்கு இது ஒரு பெரிய பொருள். என்னது இது? குப்பை. The things of the world are just like the dustbin. இது பயன்படுறதுக்காக என்ன பண்ணுது என்கிட்ட? It is there only for use. இது எனக்கு அடையாளம் கிடையாது. This is not my identity. இதை நான் கொல்லணும். I should kill it. இதை என்ன பண்ணக்கூடாது? அடையாளமாக்க கூடாது. இதை நான் என்ன பண்ணணும்? I should not make it as an அழிக்கணும். identity. I should தேவனுடைய destroy திட்டம் என்ன it. பண்ணணும்? அமலேக்கியனை நீ அழிக்கணும். வாசிங்க. ஜனங்கள் யாவரையும் பட்டய கருக்கினாலே சங்காரம் பண்ணினான். யாரெல்லாம் கொண்டாச்சு? பாவப்பட்டவங்க எல்லாம் கொண்டாச்சு. ஜனங்கள் எல்லாம் கொண்டாச்சு. He killed all the எளிமையானவங்க எல்லாம் கொண்டாச்சு. He killed all the people. சாதாரண who were poor. ஆளெல்லாம் அடிக்கிறது. He killed the ordinary people. சாதாரண ஆள்கிட்டெல்லாம் பயங்கரமா உபதேசம் பேசுறது. Going and giving the சாதாரண instructions to ஆள்கிட்டெல்லாம் normal சத்தியம் people. பேசுறது. Going and speaking the சாதாரண truth to ஆள்கிட்டெல்லாம் என்ன ordinary people. பண்றது? சுவிசேஷத்தை அறிவிக்கிறது. Going and saying the gospel with ஆனா ordinary அமலேக்கியனை people. உயிரோட என்ன பண்றது? பக்கத்திலேயே. But the Amalekite was alive. அமலேக் என்பது உலகத்துக்கு அடையாளமா இருக்கு. Amalekite is compared to the world. கர்த்தர் உலகத்தை நம்ம ஜெயிக்கிறதுக்காக கர்த்தர் நம்ம என்ன பண்ணிருக்கிறாரு? தெரிந்து கொண்டிருக்கிறார். God has chosen us to இயேசு win தம்முடைய over this சீஷர்களை world. பார்த்து என்ன தெரியுமா சொன்னாரு? What did Jesus tell to இந்த the உலகத்துல disciples? உபத்திரம் உண்டு. There are tribulations ஆனாலும் in this திடன் world, கொள்ளுங்கள். but still நான் be brave. உலகத்தை என்ன பண்ணிருக்கிறேன்? ஜெயித்திருக்கிறேன். I have won over the world. அவர் எப்படி ஜெயித்தாரோ அது போலவே நாமும் ஜெயிக்கும் போது நமக்கு கர்த்தர் என்ன கொடுக்கிறாரா? ஜீவ கிரீடத்தை என்ன பண்றாரா? கொடுக்கிறார். The way he became victorious, when we become the victorious, then we will get the crown of life. வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரத்தை எடுத்துக்கோங்க. Revelation chapter 2. ஆம், 3வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்களேன்.
ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ இல்ல 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 21வது வசனம் 21வது வசனம். நான் ஜெயம் கொண்டு நான் ஜெயங்கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோடு கூட இருக்கிறது போல ஜெயம் கொள்ளுகிறவன் ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்திலே என்னோட கூட உட்காரும்படி என்ன பண்ணுவேன்? Those who are victorious will sit with me on my throne just as I was இயேசு victorious கிறிஸ்து sat with my பூமியில இருந்தப்ப father. ஒரு அம்மா வந்து இயேசு கிட்ட வந்தாங்க. When Jesus was on this earth, இயேசுடைய சீஷர்கள ஒரு அண்ணன் தம்பி இருந்தாங்க. they were brothers in the disciples. ஆமா, அவங்க ரெண்டு பேர்ட்டையும் அவங்களோட அம்மா இயேசு கிட்ட வந்து கேட்டாங்கப்பா, எப்ப பார்த்தாலும் இவங்க உங்க பக்கத்துல இங்க வச்சிருக்கீங்களே. The mother came and said, they are with you always. அதே போல பரலோகத்திலயும் உடைய ராஜ்யம் வரும்போது உங்களுக்கு பக்கத்துல இருக்கிற சேர ரெண்டு உங்களுக்கு என்ன பண்ணிடுங்க, கொடுத்துருங்க. So in the kingdom of heaven, give the chairs beside you. அந்த யோவானுக்கு இவங்க அம்மா தான் கேட்டது. The mother asked for John. இந்த அம்மா மகனுக்கு ஆண்டவர் வந்து வெளிப்படுத்தின விசேஷத்துல பத்மு தீவுல பதில் சொல்றாரு. He is replying in the என்ன பதில் சொல்றாரு island தெரியுமா? of Patmos. நான் ஜெயங்கொண்டு பிதாவினுடைய சிங்காசனத்துல பக்கத்துல என்ன பண்ணிருக்கிறேன், நான் உட்கார்ந்தது சும்மா நீ என் பிள்ளையா பிறந்தனால வா உனக்கு சேர் கொடுப்பேன்னு எங்க அப்பா கொடுக்கல. My father did not give the throne just because I இன்னைக்கு am a நம்ம son. எல்லாரும் சேர மாதிரி எனக்கு அடுத்தது எல்லாம் யாருக்கு தான், அப்படி எங்க அப்பா எனக்கு கொடுக்கல. My father did not give just நான் because இந்த I am the பூமியில son. வந்து பாவத்தையும் பிசாசையும் உலகத்தையும் ஜெயிச்சதுனால எங்க அப்பா எனக்கு என்னத்தை கொடுத்திருக்கிறாரு, சிங்காசனத்தை கொடுத்திருக்கிறாரு. Because I was victorious on this world, the father தேவன் gave me கொடுக்கிற this அபிஷேகமும் அதிகாரமும் வல்லமையும் சும்மா ஆண்டவருடைய பிள்ளையானதுனால கிடைக்காது. The anointing of God cannot be given just because ஜெயம் கொண்டு தேவனுக்கு முன்னாடி நம்ம நிரூபிக்கணும். we have to prove that we are எதை victorious. ஜெயம் கொள்ளணும்? பாவத்தை ஜெயிக்கணும், We have to be victorious பிசாசை against sin, ஜெயிக்கணும், against Satan, உலகத்தை ஜெயிக்கணும். and we have to win over இது the world. மூணையும் ஜெயிச்சாதான் நமக்கு சிங்காசனம் கிடைக்கும். Only when we become victorious, இது we will- மூணையும் ஜெயிச்சாதான் அதிகாரம் கிடைக்கும். only then we will get the authority. இன்றைக்கு நம்ம பாவத்தை ஜெயிச்சிருவோம், We will win over the sin. பிசாசை கூட ஜெயிச்சிருவோம். We will win against ஆனா the உலகத்தை, Satan, but we will not be able to win against அதனாலதான் the ஒருவர் world. சொன்னாரு, உலகத்துல இருந்து நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டோம், We have been saved from the world, ஆனா நமக்குள்ள இருந்து உலகத்தை வெளியேற்றுறதுக்கு தான் என்ன பண்றோம் ஒவ்வொரு நாளும். but we are struggling to send out the ஒரே world நாள்ல out உலகத்துல of இருந்து us. நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டோம். We have been saved from the world, ஆனா நமக்குள்ள இருக்கிற உலகத்தை வெளியேற்றுறதுக்கு but to send out the world ஆயுசு is பூரா again, நம்ம போராடணும். we have to struggle throughout our அதனாலதான் life. இயேசு சொன்னாரு, நான் ஜெயங்கொண்டு பிதாவினுடைய சமூகத்துல இருக்கிறது போல As I am victorious and in the என்ன presence of போலவே the Father, ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கும் அந்த சிங்காசனத்துல அமர்ற இடத்தை என்ன பண்ணுவேன், கொடுப்பேன். those who are victorious will sit with me அப்ப on the throne. யோவானே யாக்கோபே நீ பிதாவினுடைய சமூகத்துல உட்காரணும்னா John and James, if you want to இந்த sit by பூமியில the எப்படி side of நான் Father, ஜெயங்கொண்டனோ அது போல நீ என்ன பண்ணணும், ஜெயிக்கணும். how I am victorious on this world, you also should be இங்க victorious. சவுல் யுத்தத்தெல்லாம் ஜெயிச்சாச்சு, Saul was victorious ஆனா in the தேவனுக்கு முன்னாடி battle, என்ன பண்ணிட்டான், தோத்துட்டான். but he lost in the presence இந்த of the Lord. உலகத்துல யுத்தத்துல ஜெயிக்கிறது தேவனுடைய சமூகத்துல வெற்றி கிடையாது. To win in this world is not a victory in the இங்க eyes of the வாசிங்களேன், Lord. வாசிங்களேன். உயிரோட பிடித்தான். ஆகாகையும் ஆடு மாடுகளில் முதல் தரமானவைகளையும் இரண்டாம் தரமானவைகளையும் இப்ப ஃபர்ஸ்ட் குவாலிட்டி பெஸ்ட் பொருள் எல்லாம் என்ன பண்ணிட்டான் இவன், என்ன பண்ணல, அழிக்கல. ஆண்டவர் என்ன சொன்னாரு, அமலேக்கையும் அவனோட எல்லாத்தையும் என்ன பண்ணணும், நீனு அழிக்கணும். God said to destroy Amalekites and ஆனா all these எதை things, அழிக்கல, but what did he not destroy? ராஜாவையும் சிறந்த பொருளை என்ன பண்ணல, He did not destroy the Amalekites and the அதை precious மேற்கொள்ளல, things. அதை மேற்கொள்ளல. அடுத்து எதெல்லாம் அழிச்சா, அற்பமானவைகளும் அற்பமானது, உதவாதவைகளுமான உதவாதது, சகல வஸ்துக்களையும் சகல முதலில் வசதியும் அழித்துப் விட்டாச்சு. இப்ப நம்மளும் அப்படித்தான் ஆண்டவருக்கு முன்னாடி பயங்கர பரிசுத்தம், தேவையில்லாதெல்லாம் விட்டுட்டு பெரிய பரிசுத்தம். We all are very holy in the presence குப்பையை of the தூக்கி Lord. போட்டுட்டு என்னன்னு சொல்றது, நான் குப்பையெல்லாம் என்ன பண்ணிட்டேன். We just throw the garbage and say that I have thrown the garbage. ஆண்டவர் எப்படி இருக்க சொல்றாரு, எது ரொம்ப பெருசோ அதெல்லாம் உள்ள இருக்கு. எங்க இருக்கு எல்லாம், அரண்மனைக்குள்ள அங்க சத்தம் கேக்குது. Whatever is very precious. சாம்பல் they are in வரும்போது the சத்தம் temple. கேக்குது. என்னது, நல்ல ஆடுகள் மாடுகள் நல்ல கொழுத்த கன்றுகள்லாம் உள்ள இருந்து என்ன போட்டுட்டு இருக்குது,
All the sheep, goats, and the fat calves are in ஆனா வெளியில இருக்கிற அமலேக்கு ராஜா என்ன சொல்றாரு சவுலு, நீங்க கர்த்தர் சொன்னபடி எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டேன் நானு. What did Saul say? I destroyed everything that வெளியில God ஒரு said. சாட்சி, உள்ள வேற ஒரு வாழ்க்கை. Inside there was a different life. தேவன் உன்னை அபிஷேகித்தது எதுக்கு? Why did God anoint him? அமலேக்கு அழிக்கணும். To destroy Amalek. அமலேக்கு தான் பெரிய எதிரி. He is the biggest இஸ்ரவேல் enemy. ஜனங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்காம இருக்கிறதுக்கு அவங்களோட தொடர்ந்து போராடுறவன் யாரு? அமலேக்கு. Amalekite king is the அமலேக்கு உலகத்துக்கு அடையாளமா இருக்கிறான். Amalekite is compared to the இந்த world. உலகம் உங்களை தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள அனுப்பாம போராடிக்கிட்டே இருக்கும். The world will not allow you to enter the kingdom of அதனாலதான் God. அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபத்தை எழுதும்போது எழுதுறாரு, இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷத்தை என்ன பண்ணாதீங்க, நீங்க தரிக்காதீங்க. That's why Apostle Paul says, do not copy the behaviors ஏன்னா of the இந்த world. உலகத்துக்கு ஒத்த வேஷம் If you copy the behavior of தேவனுடைய the world, ராஜ்யத்தை என்ன விட்டு என்ன பண்ணிடும், பிரிச்சிரும். then you will be away from the kingdom of God. தேவனுடைய திட்டம் என்ன? What is the plan தேவன் of God? எனக்கு கொடுத்திருக்கிற தாளந்துகளை The talents that God has given me, தேவனுக்காக பயன்படுத்த வேண்டும். I should use it for God. ஆனா இங்க பாக்குறோம், இந்த இளைய குமாரன், The younger son இந்த சவுல், and Saul, இவங்க என்ன பண்ணல, தேவனுடைய திட்டத்துக்காக என்ன பண்ணல, பயன்படுத்தல. they did not use it for God's தங்களுடைய plan. சொந்த காரியங்களுக்கு பயன்படுத்துறாங்க. They are using it for their own desire. அதனால என்ன நடந்தது? So what happened? அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் போல காணப்பட்டாலும் They were looking like being அவருடைய blessed. முடிவு ரொம்ப பரிதாபகரமா இருந்தது. Their end was very அவருடைய pitiable. வாழ்க்கை பரிதாபத்துல போய் முடிந்தது. Life was pitiable. இன்றைக்கு ஜெயிக்க வேண்டியவர்களை ஜெயிக்கணும். Now we have to win over எத்து the கத்தர் தெரிந்து கொண்டார், ஒரு மனுஷனை நம்ம வாசிப்போம். வாசிங்க. யோசேப்பு கத்தர் தெரிந்து கொண்டதனுடைய நோக்கத்தை சொல்றார். ஆதியாகமம் 45வது அதிகாரம் 7வது வசனத்துல இருந்து வாசிங்க. Genesis chapter 45 from verses 7. இருக்க உங்களை ஆதரிக்கிறதற்காகவும் பெரிய ரட்சிப்பினால் உங்களை உயிரோடே காப்பதற்காகவும் தேவன் என்னை உங்களுக்கு முன்னமே யோசேப்பு அனுப்பினார். தன்னை எதற்காக கத்தர் ராஜாவாக்குனாருங்கிறத சொல்றாரு. Joseph is saying why God made him the இன்னைக்கு king. தேவனால ஆசீர்வதிக்கப்படுகிற நம் ஒவ்வொருவருக்கும் இந்த தெளிவு இருக்கணும், எதுக்கு கத்தர் என்னை ஆசீர்வதிச்சிருக்கிறாருன்னு. Today we all should have the understanding why God has கத்தர் made us, எதுக்காக என்னை பெருக செய்திருக்கிறார், why God has made me grow. கர்த்தர் எதற்காக என்னை வளர செய்திருக்கிறார், God made me to என்னை extend. கத்தர் எதுக்கு உயர்த்தி வைத்திருக்கிறார். Why God has exalted நான் me. என்னுடைய மாமிசத்துல சந்தோஷப்படுறதுக்காக அல்ல. It is not to be joyful in my இங்க flesh. யோசேப்பு சொல்றாரு, நான் எகிப்துல ராஜாவா கத்தர் வச்சிருக்கிறதுடைய நோக்கம் என்ன தெரியுமா? What is the reason God made me king? உங்களுடைய வம்சம் ஒழியாம இருக்க. அப்படின்னா என்ன? Preserve your தேவனுடைய generation. ராஜ்யம், தேவனுடைய சபை என்ன பண்ணிடக்கூடாது, அழிந்து போயிடக்கூடாது. The kingdom of God should not be தேவனுடைய destroyed. பிள்ளைகள் நாளுக்கு நாள் வளர வேண்டும். The children of God should grow. தேவனால் day by day. தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள் வளர வேண்டும். The people who have been chosen by God should தேவனுடைய grow. சபை நிலைத்திருக்க வேண்டும். The church of God, தேவனுடைய சபை பெருக வேண்டும். the church of God should அதுக்கு grow. தான் கத்தர் உன்னை என்னை என்ன பண்ணியிருக்கிறாரு, தெரிந்து கொண்டிருக்கிறார். That is why God has chosen you and me. எதுக்காக? What is the reason? உங்களை ஆதரிக்கவும் ரட்சிப்புக்காகவும். For your salvation. ரட்சிக்கப்பட்டவர்களை எப்படி என்ன பண்ணணும், உயிரோட. இதுதான் சபையோட வேலை. And this is the work of the church. நீங்க பழைய ஏற்பாடு தான், ஆனா புதிய ஏற்பாட்டுக்கு இதுல ஒப்புமை இருக்கு. எதுக்கு கத்தர் உங்களை என்னையும் தெரிஞ்சு கொண்டிருக்கிறார் தெரியுமா? Why did God choose you and me? உங்களை என்னை ஏன் கத்தர் ஆசீர்வதிச்சிருக்கிறார் தெரியுமா? Why he has blessed you and me? எதுக்கு உயர வச்சிருக்கிறார் தெரியுமா? Why he has exalted us? அநேகரை ரட்சிக்க வேண்டும். We need to save many உங்கள் people. மூலம் என் மூலம் அநேகர் ரட்சிக்கப்பட வேண்டும். Through you and me, many people should be எவ்வளவு saved. நாள் மற்றவர்களுடைய ஆத்துமாக்களை குறித்து அறிவில்லாம நம்முடைய வாழ்க்கைக்காகவே வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள். For how many days you will be only living your life? அநேகர் ரட்சிக்கப்பட வேண்டும். Many people should be saved. அதுக்கு தான் கத்தர் உங்களை என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். That is why God has chosen you அதுக்கு and தான் me. யோசேப்பை கத்தர் ராஜாவாக்கி இருக்கிறார். That is why God made Joseph as அடுத்தது the king. ரட்சிக்கப்பட்டவர்களை உயிரோட பராமரிக்கணும். Who have been saved, we have to preserve ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு their lives. தேவையான நன்மைகள் என்ன பண்ணணும், நம்ம செய்யணும். We should do good to people who have அதுக்கு been தான் saved. கத்தர் நம்மை ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. That is why God has blessed எது us. கத்தர் என்னை ஆசீர்வதிச்சிருக்கிறாரு? Why God has blessed us. நான் கஷ்டப்படுகிற இன்னொருத்தரை என்ன பண்ணுவேன், நானு தாங்குவேன். I have to comfort one who is in உதவி need. தேவைப்படுகிற இன்னொரு மனுஷனுக்கு நன்மை செய்வேன். I should do good to the people who are in என்னுடைய need. சபையில் இருக்கிற கஷ்டப்படுகிற, தரித்திரமா இருக்கிற, ஏழ்மையா இருக்கிற, நெருக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு என்ன செய்வேன், நானு
உதவி செய்யணும். I will help those people who are in need in the church. நான் சந்தோஷமா சாப்பிட்டு நான் இருக்கிறதெல்லாம் அனுபவிக்கிறது கிடையாது. It is not for me to நீங்க அப்படி enjoy நினைப்பீங்கன்னா ஒரு everything. நாள் துக்கப்படுவீங்க. If you think like that, you will be saddened one கர்த்தர் ரொம்ப day. தெளிவா சொல்றாரு, யோசேப்புக்கு அந்த அறிவு இருந்தது. Joseph had that என்னை understanding. ஏன் கர்த்தர் ராஜாவாக்கினார்? Why did God make me ஐயோ, king? நான் பட்ட பாடுகளுக்கெல்லாம் கர்த்தர் என்னை இன்னைக்கு சந்தோஷமா வச்சிருக்காருன்னா ஜாலியா இரு அப்படிங்கிறது கிடையாது. It is not for me to be joyful because நீ I have suffered சிறைச்சாலையில so இருந்து much. இருக்கிற அதனால இப்ப பேலஸ்ல இருந்து என்ஜாய் பண்ணுங்கிறதுக்காக கிடையாது. It's not for me to enjoy in the palace. உன்னைய because I ஒரு was நாள் in jail. குழியில தூக்கி போட்டாங்க, அதனால இப்ப உயர்ந்த ரதங்கள்ல என்ன பண்ணு பிரயாணம் பண்ணுங்கிறதுக்காக கிடையாது. Because they threw me into the pit. என் to ஜனங்கள் survive பஞ்சத்துல now. இருக்கிறாங்க. My people are in என் famine. ஜனங்கள் இன்னும் தேவனை அறியாமல் இருக்கிறாங்க. My people are still unknown of இன்னும் the இந்த God. பகுதியில் அநேகர் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளவில்லை. Many people are not knowing. அவர்கள் about Christ. நரகத்துக்கு நேராய் போய் They கொண்டிருக்கிறார்கள். are going to hell. நீங்களும் நானும் அவர்களுக்கு கிறிஸ்துவை அறிவிக்காவிட்டால் அவர்கள் நரகத்துக்கு போவார்கள். If you do not tell them about Jesus Christ, they அவருடைய will go to ஆத்துமாக்களை hell. குறித்த உத்தரவாதத்தை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறார். God has given us the responsibility of their எதுக்கு souls. கர்த்தர் என்னை உயர்த்தி இருக்கிறார்? Why God has exalted நான் me. அவர்களை ரட்சிக்க வேண்டும். I have to make them அவர்களை ரட்சிப்பது என்னுடைய பொறுப்பு. Their salvation is அவருடைய my ரட்சிப்பு responsibility. என்னுடைய வேலை. Their salvation is my work. இன்றைக்கு நம்ம அதை அறிந்திருக்கிறோமா? Are we able to understand that? இன்னைக்கு என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்க? What are you thinking? சந்தோஷமா வாழ்றீங்க. You are living happily. இந்த சந்தோஷங்கள்லாம் ஒரு நாள் கடந்து போகும். This happiness will go away one day. சாட்சி சொல்றோம், குழியில இருந்து என்னைய கர்த்தர் உயர்த்திட்டாரு. God has lifted me from the pit. அடிமையா இருந்து என்னைய விடுதலை கொடுத்துட்டாரு. God has delivered me from சிறைச்சாலையில இருந்து என்னைய ராஜாவாக்கிட்டாரு. the jail. God made me எதுக்கு the பட்டு king. கம்பளங்கள் எல்லாம் உடுத்திக்கிட்டு தங்க மோதிரங்கள் அணிகள் எல்லாம் போட்டுட்டு நான் இந்த உலகத்துல ஒரு பெரிய ஆடம்பர வாழ்க்கையை வாழ்ந்து காட்டுவதற்கா? Is it for me to live a fake life in this கிடையாது. world? அழிந்து போகிற ஜனங்களை ரட்சிக்க வேண்டும். We need to save the people who are என் getting ஜனம் destroyed. அழிந்து போய் கொண்டிருக்கிறது. My people are getting ஒரு கூட்ட destroyed. ஜனங்கள் அழிந்து போய் கொண்டிருக்கிறாங்க. A group of people are getting destroyed. இன்ஸ்டாகிராம் மூலமா ஒரு கூட்ட ஜனங்கள் அழிந்து போய் கொண்டிருக்கிறாங்க. Through Instagram, people are வாட்ஸ்அப் மூலமா destroyed. ஒரு கூட்ட வாலிபர்கள் அழிந்து போய் கொண்டிருக்கிறாங்க. A group of youth people are getting Facebook destroyed. மற்ற சோசியல் மீடியால ஒரு கூட்ட ஜனங்கள் அழிந்து போய் கொண்டிருக்கிறாங்க. A group of people are getting அவர்களை destroyed. எல்லாம் மீட்பதற்கு தான் கர்த்தர் உங்களுக்கு டெக்னிக்கல் நாலேஜ் கொடுத்திருக்கிறாரு. God has given you the technical knowledge to redeem them. உங்களுக்கு ஏன் கர்த்தர் டெக்னிக்கல் நாலேஜ் கொடுத்திருக்கிறாரு? Why God has given you the டெக்னிக்கலா technical அழிந்து knowledge. போயிட்டு இருக்கிறவங்களை நீங்க என்ன பண்ணணும்? உயிரோட காப்பாற்ற வேண்டும். You have to save them. அவர்களை ரட்சிக்க வேண்டும். You have to save them. அவருடைய தேவனுடைய ராஜ்யத்துக்கு பயன்படுத்த வேண்டும். You have to use them for the அதே kingdom of டெக்னாலஜியை God. பயன்படுத்தினா எப்படியாவது அவர்களை சுதந்திரிக்க முடியுமா? Through that technology, அவர்களை you can save ரட்சிக்க them. முடியுமா? Can you save them அவர்களுக்கு through ஆண்டவரை technology? அறிவிக்க முடியுமா? Can you make the எப்படியாவது people விதை know அவர்களுக்குள்ள Christ? விதைக்க முடியுமா? Can you sow the seeds in them? அதுக்கு தான் கர்த்தர் யோசேப்பை உயர்த்தினார். That is why Joseph was exalted இன்னைக்கு by ரதம் God. வந்தோடனே நமக்கு வாழ்க்கை மாறிடுச்சு. Today our lives have changed. இந்த மாளிகை கிடைச்சோடனே நம்ம என்ன நினைக்கிறோம்? நல்லா தூங்க நினைக்கிறோம். We want to sleep நல்ல properly. ரெஸ்ட் எடுக்க We நினைக்கிறோம். want to rest. நல்ல ஆடம்பர டேபிள்ல சாப்பிட நினைக்கிறோம். We want to sit and eat ஆடம்பரமா nicely. பிரயாணம் பண்ண We நினைக்கிறோம். want to travel. இதெல்லாம் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். நீங்க அனுபவிக்க வேண்டாம்னு சொல்ல மாட்டேன், நல்லா அனுபவிங்க. I'm not saying you should not ஆனா experience them, இதற்காக அல்ல கர்த்தர் உங்களை உயர்த்தினது. but not because of this God wanted to யோசேப் exalt ரதத்துல you. போகாம நடந்து போல, யோசேப் ரதத்துல தான் போனாரு. Joseph traveled in the chariot. யோசேப் அரண்மனையில தான் தங்கி இருந்தார். நல்ல அரண்மனையில Joseph was தங்கிக்கோங்க. living in the kingdom. நல்ல வஸ்திரங்களை உடுத்துங்க. We have good clothes. நல்ல ரதங்கள்ல பிரயாணம் பண்ணுங்க. You can travel in the ஆனால் chariots. கர்த்தர் உங்களை உயர்த்தினதனுடைய நோக்கம் இதற்கு அல்ல. But God is not chosen you for this purpose. ஜனங்களை ரட்சிக்க வேண்டும். We have to save the people. ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். People should be saved. அழிவிலிருந்து தேசம் ரட்சிக்கப்பட வேண்டும். Our country should be saved. எத்தனை வாலிப பிள்ளைங்க போதைக்கு அடிமையாய் அழிந்து கொண்டிருக்கிறாங்க So தெரியுமா? many youth are in the நீங்க drug பாருங்க, ஒவ்வொரு டீ addictions. கடையிலும் எவ்வளவு வாலிப பிள்ளைங்க நிக்கிறாங்க. So many youth are in the டீ குடிக்க addictions. நிக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களா? நீங்க ஒரு டீ கடையை பாருங்க, If you ஒரு see சினிமா one tea தியேட்டர் shop, முன்னாடி போய் பாருங்க, if you go to a ஒரு cinema டாஸ்மார்க் theater, முன்னாடி போய் பாருங்க, if you stand near the task, எவ்வளவு வாலிப பிள்ளைங்க, so many youth, எவ்வளவு குடும்பஸ்தர்கள் the family people, பாருங்க, வாய்க்குள்ள என்னென்னமோ வச்சுட்டு போதைக்கு அடிமையாகி they are all addicted. தங்களுடைய வாழ்க்கையை கெடுத்துக் கொண்டிருக்கிறார்களே. They are destroying their lives. யார் அவர்களை ரட்சிக்கிறது? Who will save them? யார் அவர்களை ரட்சிப்பா? கர்த்தர் யார்கிட்ட கணக்கு கேட்பா தெரியுமா? கர்த்தர் யார்கிட்ட கணக்கு கேட்பா தெரியுமா? நீங்களும் நானும் தான் உத்தரவாதி. You and me are responsible. ஏன்னா தாளந்த உங்க கையில கொடுத்தது எதுக்கு தெரியுமா? தாளந்த கொடுத்தது எதுக்கு தெரியுமா? Why did God give the talents? நீ இத பயன்படுத்தி அவர்களை அழிந்து போகிறவர்களை தேவனுடைய ராஜ்யத்துக்கு சிநேகிதரா என்ன பண்ணணும்? மாற்றணும்பா. You have to make them the friends and bring to the kingdom நீ of God. அவர்களை தேவனுடைய ராஜ்யத்துக்காக மாற்றணும்பா.
இன்னைக்கு நீ என்ன வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க? கர்த்தருடைய சமூகத்துல துக்கம் உள்ளவனாய் பேசுகிறேன். What life are you living today? What is the purpose of your life today? You are saved. ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள். You are blessed by God abundantly. அதிகமாக கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். You've been given everything in the world. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். What are you using it for? அதை எதற்காக பயன்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள்? There is a day that God is going to ask you an account. கர்த்தர் நிச்சயமாக ஒரு நாள் உங்களிடத்தில் கணக்கு கேட்கிற நாள் இருக்கிறது. அவர் திரும்பி வருவார்.